சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ, எண்ணிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. நம்மில் இருக்கும் இறைவனை உணர்ந்து இறைவனின் திருவடிகளில் சேர்ந்திடும் ஞானத்தையும் பக்தியையும் நல்கி கொண்டிருக்கக்கூடிய நம் ஞான பொற்சபையின் இன்றைய வகுப்புக்காய் இணையத்தின் வழி இணைந்திருக்கக்கூடிய இறை அடியார்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இறைவனின் திருவடிகளில் சேருகின்ற இரண்டர கலக்கின்ற ஞானத்தை நமக்கெல்லாம் நல்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வித்யாகுரு சிவதிரு இள நெடுமாறன் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி, ஐயா அவர்களை நம் ஞான பொற்சபையின் சார்பிலும் இறை அடியார்களின் சார்பிலும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்களிடத்து இந்த வகுப்பை ஒப்படைத்து விடை பெறுகின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிமா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினே. கற்றவர் தொழுதே சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் சொல். நம சிவாயவே சொல்லும் நான், நம சிவாயவே சொற்றுனை மேவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையா நம சிவாயவே. கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேத நான்கினோம் மெய்ப்பொருள், வேத நான்கினோம் மெய்ப்பொருள் நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மை அப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி,
23வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம், மொழி, மெய், முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி இந்த இறைபணியிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனது அருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி அனைவரிலும் மேலாக இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனருள் செல்வியர், சிவனருள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, நாம் மார்கழி 24 என்ற தொடர் சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் அருளப்பெற்ற தலத்தில் உள்ள பெருமானை வணங்குவோமாக. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, திருவாத ஊரர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவா மாணிக்கவாசருடைய பொன்னார் திருவடிகள் போற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைவோமாக. எழுதரு மறைகள் தேராயிரைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன், அழுது அழுது அடி அடைந்த அன்பன், அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அழுது அடி அடைந்த அன்பன் மாணிக்க வாசக பெருந்தகையின் அடியவர்க்கு அடிமை செய்வார். அன்பர் பெருமக்களே, மார்கழி 24 என்ற தொடர் நிகழ்விலே இன்று 4வது நிகழ்வு, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமையான இன்று 4வது நிகழ்வு இனிதே துவங்குகிறது. சென்ற 3 நிகழ்வுகளிலே நாம் திருவெம்பாவை 4 பாடல்கள் வரை ஓரளவு சிந்தித்தோம். சென்ற வகுப்பிலே 5வது பாடலினுடைய பொது பொருள் ஓரளவு பார்த்தோம் என்றாலும் கூட இப்பொழுது 5வது பாடலில் இருந்து நாம் துவங்குகிறோம். இந்த 5வது பாடல் கோதாட்டும் சீலமும் பாடுவோம் என்று நம்மை அழைக்கிறார் வாத ஊரர். கோதாட்டுதல் என்றால் குறைகளை, குற்றங்களை நீக்குதல். நம்மிடம் இருக்கக்கூடிய குறை என்ன? மலம். அந்த மலத்தை நீக்கக்கூடிய பெருமானது சீலத்தை பாடுவோம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். நாமும் வாதவூரரோடு சேர்ந்து செல்வோமாக. இப்பொழுது 5வது பாடலினுள் நுழைகிறோம். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நான் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரின் கடிதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி
சிவனு சிவனு என்று ஓலம் இடினும் உணராய் உணர்கான் ஏ குழலி பரிசலோரெம்பாவாய் ஏல குழலி பரிசலோரெம்பாவாய். ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமையான பாடல்கள். எப்பொழுதும் போல இந்த பாடலினுடைய சில அரும் சொற்களுக்கு பொருள் பார்த்துவிட்டு நாம் விளக்கத்திற்குள் நுழையலாம். மால், மால் என்ற சொல் திருமாலை குறிப்பது, விஷ்ணுவை குறிப்பது என்றாலும் கூட அதற்கு மற்றும் ஒரு பொருள் இருக்கிறது, மயக்கம். நான்முகன் என்பது பிரம்மாவை குறிக்கக்கூடியது. இரண்டாவது வரியிலே முதல் சொல் போல், நாம் போல் அறிவோம். இந்த போல் என்பது அசை. தமிழ் இலக்கணத்திலே அசை என்பது செய்யுளுக்காக வரக்கூடிய ஒரு சொல், அவ்வளவுதான். அதற்கென்று தனியான பொருள் இல்லை. எனவே மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் அறிவோம் என்றே நம்ம படிக்கலாம். அந்த போல் என்பது ஒரு அசை சொல், அது செய்யுளுக்காக வந்திருக்கிறது, பாடலுக்காக வந்திருக்கிறது. அடுத்ததாக பொக்கம். பொக்கம் என்றால் உள்ளீடு அற்றது என்பது பொருள். அது உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். பொய். அவர் பேசுறாருன்னா அது பொய் என்றால் என்ன? அதுல உண்மை இல்லை, அதுல உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உலக வழக்குல பொக்கவாய் என்று நாம ஒரு சொல் பயன்படுத்துறோம் இல்லையா? காந்தி தாத்தா அந்த பொக்கவாய் படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி என்றால் என்ன? உள்ள ஒண்ணு இல்லை, வாயில ஒண்ணு இல்லைன்னா என்ன? பல்லு இல்லைன்னு அர்த்தம். அப்போ பொக்கை வாய் என்றால் உள்ளீடு அற்றது. அதுபோல இந்த பேச்சு பொக்கம். இந்த பேச்சிலே ஒன்றும் இல்லை, உண்மைத்தன்மை இல்லை என்பது பொருள், பொக்கம். அதன் பிறகு படிரி என்ற ஒரு சொல் வருகிறது. இது அந்த பெண்ணை பார்த்து அழைக்கிற சொல். படிரி என்பது அழைக்கும் சொல், விழிச்சொல் என்று நாம் தமிழில் சொல்லுவோம். விழித்தல். சரி, விழித்தல். படிரி என்று அந்த பெண்ணை அழைக்கிறோம் என்றால் வஞ்சகி என்று அழைக்கிறோம். வஞ்சகி என்றால் நீ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாய், உன் பேச்சிற்கும் உன் செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது என்பது பொருள். படிரி என்றால் வஞ்சகி. அடுத்து பிறவே, ஞாலமே என்றால் இந்த பூலோகமே, விண்ணே என்றால் விண்ணுலகமே, பிறவே என்றால் பிற உலகங்கள். பிற உலகங்கள்னா நமக்கு தெரியும், சைவத்துல 224 புவனங்கள் சொல்றோம், அனைத்து புவனங்களும். அப்புறம் அறிவறியான், அறிவதற்கு அரியவன். கோலம், கோலம் என்றால் வடிவம் என்பது பொருள். மேனி, கோலம் என்றால் அழகு என்பது ஒரு பொருள். குறிப்பாக இப்பொழுது மார்கழி மாதம் நாம் எல்லாம் வீடுகளிலே வாசல்களிலே அழகழகான கோலம் இடுகிறோம். அந்த கோலம் என்ற சொல்லிற்கே அழகு என்பது பொருள். கோலம் இருந்தால்தான் அந்த வீட்டின் வாசல் மட்டுமல்ல, வீடும் அழகு பெறுகிறது என்பதையெல்லாம் காட்டுவதற்காகத்தான் அந்த காலத்திலே இந்த கோலம் வரைதல் என்ற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அது அரிசி மாவிலே இடுகிறோம். எனவே எறும்புகள் மற்ற சின்ன சின்ன அந்த ஜந்துக்கள் எல்லாம் அதை உண்கின்றன. எனவே நாம் மற்ற உயிர்களையும் நாம் பொருட்படுத்துகிறோம் என்பது பொருள். கோலமிடுவதற்கு இத்தனை பொருள் இருக்கிறது. இப்பொழுது கோல பொடி என்பது பல்வேறு வகையில் வந்து விட்டது. இப்பொழுது அது எறும்போ இல்ல மற்ற அணிலோ வேற எதுவுமே அது சாப்பிட்ற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் உண்மையில் அது அரிசி மாவிலே இடப்பட வேண்டியதுதான் அந்த கோலம். இப்படியாக கோலம் என்பது அழகு, வடிவம். பெருமானுடைய வடிவமே ஒரு அழகு. அவன் அழகிய திருமேனி கொண்டவன். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அடுத்து கோது ஆட்டும். ஏற்கனவே சொல்லிட்டோம், கோது என்றால் குற்றம் குறைகள், ஆட்டுதல் என்றால் நீக்குதல், குற்றம் குறைகளை களைதல், குற்றம் குறைகளை போக்குதல். நம்மிடம் உள்ள குற்றம் குறை மலங்கள், மலத்தை அவன் நீக்குகிறான். சீலம், சீலம் என்றால் எளியனாம் தன்மை. அவன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹம்பிள். அவன் நமக்கு நம்மோடு வந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான்னா பாருங்களேன். அப்போ பெருமானுடைய எளியனாம் தன்மையை குறிப்பது சீலம். அதை சௌலபியம் என்று வைஷ்ணவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுதான் சீலம். அடுத்தது ஏலம். ஏலம் என்றால் முடியிலே, கூந்தலிலே சாந்து தடவி கொள்ளுதல். அதுதான் ஏலம் என்ற சொல். அதாவது மார்கழி மாதத்திலே இந்த நோன்பு இருக்கிற கன்னி பெண்கள்
என்ன செய்வாங்கன்னா தலைமுடிக்கு இந்த மாதிரி எந்த விதமான அழகுபடுத்துதலும் கிடையாது. தலைமுடிக்கு அவர்கள் சார்ந்து இடமாட்டார்கள். முகத்திற்கு எந்த விதமான பவுடர் போன்ற பொருள்கள் பயன்படுத்த மாட்டார்கள். கண்ணிலே மை எழுத மாட்டார்கள். இப்படியெல்லாம் மலரிலே தலையிலே பூ சூட மாட்டார்கள். பால் அருந்த மாட்டார்கள். இப்படியெல்லாம் சில முறைகள் வைத்திருக்கிறார்கள். திருப்பாவையிலே கூட அது வரும். இந்த மாதிரி மை தீட்ட மாட்டோம், மலரிட மாட்டோம் என்றெல்லாம் திருப்பாவையிலையும் அந்த சொற்கள்லாம் வரும். அவர்கள் உண்மையிலேயே பெருமான், அதாவது அவர்களது பெருமான், அதாவது புருஷோத்தமன் திருமாலே கணவனாய் வர வேண்டும் என்று அந்த கன்னி பெண்கள் வேண்டுகிறார்கள். நம்ம சைவத்துல நாம பெருமானுடைய அடியார்கள் கணவராய் வர வேண்டும் என்று நாம வேண்டுகிறோம். சரி, அடுத்து உணராய். ஓலம் இடினும் உணராய் என்றால் நாங்கள் சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலம் இடுகிறோம். அப்போது கூட நீ உணர மாட்டாய், நீ அறிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாயே. அது அந்த முதல் உணராய் என்ற சொல்லுக்கான பொருள். அடுத்த உணராய் என்னன்னா துயில் நீங்காமல் இருக்கிறாயே, இன்னும் உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாமல் இருக்கிறாயே என்பது பொருள். இப்படியாக இந்த பாடல்களுக்கான பொருள் கண்டோம். இந்த பொருட்களை அறிந்து கொண்டு இப்பொழுது பாடலுக்குள்ளே சென்றோமையானால் நமக்கு பொருள் எளிதில் விளங்கும். முதலிலே பொதுவான அந்த விளக்கத்தை பார்த்து விடலாம். இது நமக்கு தெரியும். இப்போ 5வது பாடலில் இருக்கிறோம். 8 பாடல்கள் வரையிலும் என்ன நடக்குது, எப்படி அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை நினைவில் கொள்ளுங்கள். 8 பாடல்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமாகவே விழிப்படைந்த, யாராலும் எழுப்பப்படாத, யாராலும் எழுப்ப தேவையில்லாமல் தாமே விழித்த பெண்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டதுபடி தம்மோடு இன்னும் சேராமல் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புவது போல அமைந்திருப்பது முதல் 8 பாடல்கள். இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இதற்கு முன்னர் பேசும் பொழுது நீங்கள் நீராட செல்லும் போது என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று அவள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தாள். அந்த அடிப்படையில இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புவதாக முதல் 8 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அதை மறந்துடாதீங்க. இப்போ இப்படி 8 பேரையும் அவங்களை எழுப்பி 8 பாடல்கள்ல அந்த பெண்களை எழுப்பி அப்புறம் என்ன பண்றாங்க, 9, 10, 11 கூட சேர்த்துக்கலாம். அது என்னன்னா நீராட போகிறார்கள். அந்த வீடுகளிலிருந்து தெருக்களில் இருந்து அந்த நீர்நிலை இருக்கிற அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அதுல அவங்க என்னெல்லாம் பாடிட்டு போறாங்க, பெருமானோட புகழை எப்படி எல்லாம் பாடுகிறார்கள்ங்கிறது குறிப்பா நமக்கு 9, 10, 11 அந்த பாடல்கள் எல்லாம் விளக்குகின்றன. அதன் பிறகு வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இந்த பெண்கள் அந்த நீர்நிலையில் எப்படி நீராடுகிறார்கள், நீராடும் பொழுதும் பெருமானுடைய அருமை பெருமையை பாடியவாறே அவர்கள் நீராடுகிற அந்த அருமையான காட்சியினை அதன் பின்னர் வருகிற பாடல்களிலே நமக்கு அமைத்திருக்கிறார். எனவே திருவம்பாவை எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து இப்பொழுது முதல் 8 பாடல்களுக்குள் இருப்பதால் தாமே எழுந்த பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிற காட்சி. சரி, இங்கேயும் அதே காட்சி தான். மனசுக்குள்ள அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா இந்த பெண் இன்னும் எழுந்திருக்கல, கதவும் இன்னும் திறக்கல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எம் பாவாய் முன்னெல்லாம் நீ எப்படி எல்லாம் பேசியிருக்க தெரியுமா? ஐயோ, திருமாலால் காண முடியாத திருவடி, பிரம்மாவால் காண முடியாத திருமுடி, இதை கொண்டிருக்கிற அந்த மலை வடிவால் எழுந்திருக்கிறானே நம்முடைய பெருமான், இந்த திருமாலாலும் பிரம்மாவாலும் அண்ண முடியாத மலையாய், அண்ணாமலையாய், நெருங்க முடியாத மலையாய் நின்றிருக்கிறானே நம்முடைய பெருமான். அந்த பெருமானை, திருமாலும் பிரம்மாவும் அறிய முடியாத பெருமானை நாம் அறிவோம் என்று நீ சொன்னாயே. என்னெல்லாம் பேசுன, அவங்களாலேயே முடியாத பெருமானை யாம் அறிவோம் அப்படி இல்ல சொன்ன. எவ்வளோ பெரிய பொய் அது. உன்னோட சொல்லுல உள்ள ஏதாவது அதுல உண்மை இருக்கா என்று நாம் உணர்வோம் என்று எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் நீ பேசினாய். அதுவும் எப்படி தெரியுமா பேசின அந்த பொய்ய கூட, ஐயோ, பாலும் தேனும் போல இனிக்க இனிக்க பேசினாய். எங்களுக்கெல்லாம் வாயில எச்சல் தான் ஊறும், ஆனா ஓ வாயில பாலும் தேனும் ஊறி அப்படியே அந்த சொற்கள்லாம் அப்படியே இனிக்க இனிக்க நீ பேசினாய். அப்படி பால் ஊறும் தேன் ஊறும் வாயினை உடைய கள்ளி, கதவை திறப்பாயாக. அம்மா வந்து கதவை திறமா,
என்று இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். மீண்டும் அவர்கள் தொடர்கிறார்கள். சரி, நாங்கள் எல்லாம் அவன் புகழ் பாடுகிறோமே, அது உன் காதுல கொஞ்சம் கூட விழலையா? இந்த மண்ணுலகில் இருப்போரும் அந்த விண்ணுலகில் உள்ளோரும் மற்ற உலகங்களில் இருப்பவர்களும் யாராலும் அறிய முடியாத நம் பெருமானுடைய அழகிய வடிவை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோமே, உன் காதில் விழவில்லையா? இப்படி யாராலும் அறிய முடியாத அரியவனாய் திகழக்கூடிய அவன் நம்மை, இந்த எளியர்களாகிய நம்மை அவன் ஆட்கொண்டு அருளுகிறானே, அவனது அந்த பெரும் கருணையை நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோமே, அது கூட உன் காதில் விழவில்லையா? அவன் எங்கோ இருக்கிற பெருமான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் சிறிது சிறிதாக களைந்து கொண்டு வருகிறானே, ஒரு காலத்தில் அனைத்தையும் கலந்து அவனை போலவே ஆக்க போகிறானே, அப்படிப்பட்ட அவனது அருள் குணத்தை நாங்கள் எல்லாம் வியந்து வியந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறோமே, அது கூட உன் காதில் விழவில்லையா? பெருமானுடைய அருமை பெருமைகளை எப்படி எல்லாம் உணர்ந்து உணர்ந்து பாடுகிறோம். இந்த சொற்கள் உன் காதில் விழுந்த உடனே நீ எழுந்திருக்க வேண்டாமா? இது ஒன்றுமே உன் காதில் விழவில்லையா? இவைகளெல்லாம் உன் காதில் விழவில்லையோ என்று நாங்கள் உணர்ந்ததால் அப்படிப்பட்ட நம் பெருமானை சிவனே சிவனே என்று ஓலமிடுகிறோம், உறக்க சொல்லுகிறோம். நம் பெருமானை சிவனே சிவனே என்று அழைக்கிறோம். அது கூடவா உன் காதில் விழவில்லை? இன்னுமா உன் உறக்கம் கலையவில்லை? மயிர் சார்ந்த இந்த கூந்தல் உடைய பெண்ணே, உன்னுடைய இயல்புதான் என்னே, உன்னுடைய தன்மைதான் என்னே, இன்னுமா எழுந்திருக்கவில்லை? எம் பாவையே, யாம் கூறியவற்றை சற்றே நீ ஆய்ந்து பார். நீ இவற்றை ஏற்றுக்கொள்வாய். ஏற்றுக்கொண்டு உறக்கம் களைந்து எழுந்து வா, நாம் ஆனந்த நீராடச் செல்லலாம் என்று இப்படியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நம்முடைய பெருந்தகை. இதில் சிறப்பான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். மால் அறியா மலை. இந்த மால் அறியா மலை என்றால் நமக்கு தெரியும், மால் என்றால் திருமால். ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், திருமால் நம்மை போன்ற சகல வர்க்கம்தான். இதை நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும். திருமால் அது சகல, அவன் பசு வர்க்கம். பசு வர்க்கம்னா என்ன? உயிர். உங்களை போல என்னை போல அவனும் ஒரு உயிர். ஆனால் நம்மை விட சற்றே உயர்ந்த நிலையில் இருக்கிறான். சகலர்களுக்குள்ளே அவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அது திருமால். திருமால் நமக்கு தெரியும், செல்வ செழிப்பு. அவனுடைய துணை யாருன்னு தெரியலையா? திருமகள். செல்வ செழிப்பு உள்ளவன். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? செந்தாமரை கண்ணன். ஏன் அவனுக்கு அந்த செந்தாமரை கண்ணன்ற பெயர் வந்தது அது நமக்கு தெரியணும். அவன் திருமால் ஒரு முறை என்ன செய்கிறார்? நம்முடைய பெருமானை, சிவபெருமானை நான் வழிபட போகிறேன் என்று இறங்குகிறார். 1000 தாமரை பூக்கள் கொண்டு 1000 தாமரை பூக்களை பெருமானே உன்னுடைய திருவடிகளில் நான் சாற்றுவேன், அப்படியாக நான் உன்னை வழிபட போகிறேன் என்று சொல்லி அந்த செயலில் இறங்குகிறார். 999 பூக்கள் தான் இருந்தன. ஒவ்வொன்றாக திருவடிகளிலே சாத்தி அவர் வழிபாடு செய்து கொண்டே வருகிறார். கடைசியில் பார்த்தால் 999 பூக்கள் தான் இருந்தன, ஒரு பூ குறைந்தது. ஆனால் சொன்னதை அவர் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே வழிபாடு நிறைவு அடையும். எனவே தன்னுடைய கண்ணையே தாமரை மலராக ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, பெருமானே என்னுடைய கண்ணை தாமரை மலராக நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று விண்ணப்பித்து தன்னுடைய கண்ணை பிடுங்கி பெருமானுடைய திருவடியில் அவர் சாத்தினார். எனவேதான் அவர் செந்தாமரை கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். பெருமக்களே, இப்போ நமக்கு ஒரு கேள்வி. இந்த கண்ணை பிடுங்கி திருவடியில் சாத்தினாரா? திருமாலா? நமக்கு இந்த கண்ணை பிடுங்கினது யாருன்னு கேட்டா கண்ணப்பர் தானே நமக்கு நினைவுக்கு வருது. அப்போ கண்ணப்பர் முதல்ல கண்ணை பிடுங்கி அப்புனாரா, இல்ல திருமால் முதல்ல கண்ணை பிடுங்கினாரா?
இதுல எந்த நிகழ்வு முதலில் நிகழ்ந்தது? இது ஒரு பெரிய ஐயப்பாடு வந்துடும். உண்மையை சொல்ல போனா திருமாலுடைய நிகழ்வு தான் முதல்ல நடந்தது. நம்முடைய திண்ணனுடைய அந்த வரலாறு அதன் பிறகு நிகழ்ந்தது. அப்படியானால் திருமால் தானே முதல்ல கண்ணை பிடுங்கி கொடுத்தாரு. அப்ப அவருக்கு தானே நீங்க கண் அப்பன் என்று சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கண் வாங்கி என்று சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கணும்ல நீங்க திருமாலுக்கு. அப்படி ஒரு பேர் நீங்க கொடுக்கலையே. அது என்ன இந்த கண்ணு பிடுங்கின கதைன்னா கண்ணப்ப நாயனாரோட அதை மட்டுமே உயர்வாக பேசுகிறோமே, ஏன் இந்த திருமாலின் இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லுவதில்லை? இது நம்ம சற்றே யோசிக்கணும். கண்ணப்ப நாயனாருக்கு அதாவது யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்க. நம்ம உடம்புல இடது பக்கத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு? உமையம்மைக்கு கொடுத்துட்டாரு பெருமான். கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய வலப்புறம் நீ இருப்பாயாக என்று வலது இடத்தை கொடுத்தார் பெருமான். கண்ணப்ப நாயனாருக்கு அப்ப எவ்வளவு பெரிய இடம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கண்ணப்ப நாயனாரை பாடாத அருளாளர்களே இல்லை. அத்துணை பேரும் கண்ணப்பரை பாடி இருக்கிறார்கள். சரி, அது சரி. ஆனால் கண்ணப்பருக்கு இருக்கிற அந்த பேரும் புகழும் இவருக்கு இல்லையே, ஏன் என்று கேட்டால் இங்கதான் நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். திருமால் 1000 தாமரைகள் கொண்டு வழிபட்டது உண்மை. 999 பூக்கள் தான் இருந்தன. கடைசி பூவாக தன்னுடைய கண்ணையே தாமரை பூவாக தந்தார் என்பதும் உண்மை. அவர் தாமாகவே முன்வந்து அளித்தார் என்பதும் உண்மை. ஆனால் அந்த வழிபாடு எதற்காக நடத்த பெற்றது? அதுதான் அங்க முக்கியம். அது எதற்காக நடத்த பெற்றது? திருமால் கையில ஒரு சக்கர படை வச்சிருக்காரு தெரியுமா? நம்ம திருமாலோட திருமேனி பார்த்தோம்னா சங்கும் சக்கரமும் தானே அவருக்கு அடையாளம். அப்போ அதுல அந்த சக்கரம் இருக்க, அந்த சக்கரம் என்ற படையை, அந்த சக்கராயுதத்தை யார்கிட்ட இருந்ததுன்னா நம்ம பெருமான் சிவபெருமான்கிட்ட இருந்தது. திருமால் என்ன கேட்கிறாரு? எனக்கு அந்த படையை நீ கொடுக்க மாட்டியா, அந்த சக்கராயுதத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்டுதான் இந்த 1000 தாமரை பூ வழிபாடு. அப்புறம் அந்த வழிபாடை பெருமான் ஏற்றுக்கொண்டார், அந்த சக்கராயுதத்தை கொடுத்தார். இதுதான் வரலாறு. இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் திருமால், அந்த பக்கம் நம்ம கண்ணப்பன், 2 பேரும் கண்ணு கொடுத்தாங்க. ஆனா எதற்காக கொடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்க. திருமால் ஒரு பயன் எதிர்பார்த்து செய்கிறார். ஆனால் கண்ணப்பன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு அன்பினால் பதைத்து துள்ளி துடித்து கண்ணை எடுத்து தருகிறான். அப்ப எதுங்க முக்கியம்? அது மட்டும் இல்ல, கண்ணப்பன் தன்னுடைய 2 கண்களையும் தருகிறான். திண்ணன் ஒரு கண்ணு இல்ல, 2வது கண்ணையும் கொடுக்கறதுக்கு முற்படுகிறான். அப்பதானே நில்லு கண்ணப்ப என்று சொல்லுகிறார். அப்போ எது உயர்ந்தது என்று யோசித்து பாருங்கள். திருமால் அது காமிய வழிபாடு, நம்முடைய திண்ணன் நிஷ்காமிய வழிபாடு. காமியம் என்றால் ஒரு பயனை எதிர்பார்த்து செய்தல், அது உலக வழிபாடு போல. ஆனால் திண்ணனுடைய வழிபாடு உயர்ந்த வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவனுக்கு செந்தாமரை கண்ணன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ திருமால் எப்படிப்பட்டவர்? சகலர்களிலே மிக உயர்ந்தவன், செல்வ செழிப்புள்ளவன், செந்தாமரை கண்ணன். ஆனா இங்க கவனிங்க, மால் காண முடியாத மலை என்று மாணிக்க வாசகர் எழுதவில்லை, மால் அறியா என்று எழுதினார். தன் முனைப்பாலும் செல்வ செருக்காலும் அறிய முடியாது என்று அதற்கான பொருள். இதுல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பின்னாடி நம்ம நிறைய பார்க்க போறோம். இங்க நம்ம ஒண்ணு பார்க்கலாம். பெருமானுக்கு அட்டமூர்த்தி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அஷ்டமூர்த்தி, அட்டமூர்த்தன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, 8 விஷயங்கள் அவனுக்கு 8 விஷயங்கள் அவனாகவே இருப்பதால் அவனுக்கு அட்டமூர்த்தினே பேரு. எப்படின்னா, பஞ்சபூதங்கள் அதெல்லாம் அவன்தான். அதெல்லாம் இல்லாம அது தெரியும், அது நம்ம ஒன்னும் விளக்க வேண்டாம். இப்படியாக அப்புறம் சூரியன், சந்திரன், அக்னி இதெல்லாம் சேர்ந்து, அப்புறம் இன்னொரு சூரியன் சந்திரன் ஒரு 2. அடுத்து ஆன்மா. இந்த ஆன்மாவும் அந்த அட்டமூர்த்தத்துல ஒண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 8 வடிவத்திலும் யார் இருக்கிறா? பெருமான் இருக்கிறான். அப்ப இந்த ஆன்மாவை அவன் என்னவாக கொண்டிருக்கிறான்? வடிவமாக கொண்டிருக்கிறான்.
இப்போ இந்த உடம்பினுள் ஒரு ஆன்மா இருக்குல்ல, அதானே நானு. அப்போ அந்த நானா இருப்பது யாருன்னா பெருமான். அப்போ திருமால் அதுவும் அங்கே அதுவும் ஒரு ஆன்மா தானே. அப்போ அதையும் அவன் மூர்த்தமாய் கொண்டிருக்கிறான் தானே பெருமான். உள்ளுக்குள்ளேயே இருந்தும் அறிய முடியாதவனாய் திருமால் இருக்கிறான். இப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு தெரியுது நமக்குள்ள பெருமான் இருக்கிறான். ஆனா இன்னும் நம்மளால உணர முடியல, அது வேற விஷயம். ஆனா குறைஞ்சது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்குள்ள இருக்காயா அவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. அது கூட அறியாமல் இருக்கிறானே இந்த திருமால் என்று மால் அறியா என்று அவனை சொல்லுகிறார்கள். அதுபோல இந்த மால் என்ற இந்த சொல்லுக்கு மயக்கம் என்ற ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இவன் மயக்கம் நிறைந்தவன், மயங்கிய மால். அதனால் இவன் அறிய முடியவில்லை. இவன் தான் எப்பயும் உறக்கத்தில் இருக்கானே, அதனால் இவன் ஒரு மயக்கத்தில் இருக்கிறான், இவனால் அறிய முடியவில்லை என்றும் அதற்கு நாம் பொருள் சொல்லலாம். சரி, இது திருமால். இந்த அதாவது இவ்வளவு நெருங்கி இருந்தும் திருமாலால் உணர முடியவில்லை என்ற ஒரு கருத்தை எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க சம்பந்தர் பெருமான். தாவியவன் உடன் இருந்தும் காணாத தற்பரனை, தாவியவன் உடன் இருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சு ஒடுக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் இயல் சீர் நமி நந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோயிலும் பூ எழு கோல் கோளிலி எம் பெருமானே. இந்த பாடல்ல முதல் வரி பாருங்களேன். தாவியவன் உடன் இருந்தும் காணாத தற்பரனை. தாவியவன் யாரு? இரண்டே அடிகளால் இந்த உலகங்களெல்லாம் அளந்துட்டான்ல, மூவடியால் அளந்தான்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில அந்த 2 அடியால உலகங்களே தாவிட்டான். அதான் தாவியவன். யார் அப்படி 2 அடிகளால் தாவியது? திருமால் தான். அப்போ அந்த திருமாலோடையே இருந்தும் யார் இருக்கிறா? பெருமான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவனது அந்த ஆன்மாக்குள்ள இருக்காங்கிறது ஒண்ணு, அது ஒண்ணு. நம்மளுடைய உள்ளத்தில் இருப்பதை போல அவர் உள்ளத்திலும் இருக்கிறாருங்கிறது ஒண்ணு. இதை விட முக்கியமா என்னன்னா, எப்படி உமையம்மையோடு தன் உடலை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரோ அது போல மாலோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தெரியும்ல. அப்ப நம்ம அர்த்தநாரீஸ்வரர் சொல்றது மாதிரி அவரையும் சொல்றோம்ல. அப்படி அவன் ஹரிஹரனாய் இருந்தும் கூட, அவனுக்கு இடம் கொடுத்திருந்தும் கூட காண முடியாமல் தவிக்கின்றான். யாரு? திருமால். இத பல இடங்கள்ல அருளாளர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் இப்பொழுது நாம் திரையில் காண்பிக்கின்ற அல்லது திரையில் நீங்கள் பார்க்கின்ற சம்பந்தர் பெருமானுடைய அந்த அதி அற்புதமான பாடல். சரி, இது திருமாலோட நிலை. நான்முகன் பிரம்மாவோட நிலை பாருங்களேன். பிரம்மா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வேத அதிபதி, அவன் வேத நாதன். ஆள் யாரு? இவருடைய துணை யாரு? கலைமகள். அப்போ இவன் அனைத்தும் அறிந்தவன், அனைத்து கலைகளும் அறிந்தவன். வேதம், வேதம்னாலே வித்து. வித் என்ற சொல்லில் இருந்துதான் வேதம் என்ற சொல் பிறந்தது. வித் என்றால் அறிவு, ஞானம். வேதநாதன் என்றால் இவன் அறிவிற்கே ஞானத்திற்கே இவன் நாதன், கலைமகளுடைய கணவன். இப்போ யோசிச்சு பாருங்க, பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பெருமானை அறிய முடியாது. நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். இப்போ நான்முகனால் பார்க்க முடியல. இங்க என்ன தெரியுமா ஒரு விசேஷம்? அவனுக்கு 4 முகம். 4 முகம்னா ஒரு முகத்துக்கு 2 கண்ணு. அப்ப பிரம்மாக்கு எத்தனை கண்ணு? 8 கண்ணு. புரியுதுங்களா? இப்போ ஏன் பிரம்மாவால பெருமானை அறிய முடியல? யோசிச்சு பாருங்க. நமக்கு 2 கண்ணு இருந்தே என்ன பாடுபடுத்துது நம்மள. நல்லா நினைச்சு பார்ப்போமே. கோயிலுக்கு போயிருப்போங்க. நம்ம கோயிலுக்கு விருப்பப்பட்டு போறோம். நம்ம இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்ல, கூட்டம் இருக்காது. பெருமானை போய் நம்ம நல்லா ஒரு திவ்ய தரிசனம் வேணும், நம்ம பொறுமையா நம்ம வழிபாடு நடத்திட்டு வரணும் அப்படின்னு விரும்பிதான் கோயிலுக்கு போறோம். ஆனா அங்க போய் நம்ம கண்ணு சும்மா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. பெருமானை மட்டுமா நம் கண் பார்க்கிறது? நம்ம சுந்தரர் சொன்னாரே, சுந்தரருடைய நிலைய சேக்கிழார் சொன்னாரே, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அப்படியா இருக்கு?
நம்ம பட்டினத்தார் மாதிரில வழிபாடு பண்றோம். பட்டினத்தார் சொன்னது போல வழிபாடு பண்றோம். கை ஒண்ணு பண்ணும், விழி ஒண்ணு பண்ணும், அப்படி இல்ல நம்ம இருக்கிறோம். அப்போ 2 கண்ணுக்கே இந்த நிலைமைன்னா 8 கண்ணுக்கு எந்த நிலைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்றோம். ஒரு முகப்படாமல் 8 கண்ணு இருந்தா 4 முகம் இருந்தா ஒரு முகப்படுதல் எப்படிங்க நடக்கும்? இவனால் ஒருமுகப்பட முடியவில்லை, பன்முகப்பட்டு சிதறி ஓடும் மனம் கொண்டிருக்கிறான். எனவே பிரம்மாவால் பெருமானை அறிய முடியவில்லை. இவ்வளவுதாங்க. பிரம்மா பாசஞானம் தான் உடையவன். பிரம்மாக்கு அதை தாண்டி ஒன்னும் செய்ய தெரியாது. அதனாலதான் அவனால பெருமானை அறிய முடியல. குறைஞ்சபட்சம் நமக்கே என்ன தெரியுதுன்னா, ஞானம் 3 வகை. பாசஞானம் என்ற ஒன்று இருக்கிறது, பசுஞானம் என்ற ஒன்று இருக்கிறது, பதிஞானம் என்ற ஒன்று இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இந்த பாசஞானத்தால் பசுஞானத்தால் பெருமானை அறிய முடியாது என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. எப்படியாவது அந்த பதிஞானத்தை பெற்றுவிட மாட்டாமா, பெருமான் தந்துவிட மாட்டானா என்று அந்த முயற்சியில் நாம் இறங்குகிறோம். ஆனால் இந்த நான்முகன் அவனுக்கு இது கூட தெரியாதுங்க. அவன் எதுல இருக்கான்னா, வெறும் இந்த பாச ஞானமே போதுங்கிற நிலையில இருக்கான். இதுக்கு ஒரு நல்ல சான்று பாருங்களேன். நல்ல சான்று இது நான் சொல்லல. இது பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. சம்பந்தர் பெருமானுடைய புராணத்துல, பிள்ளை புராணத்துல சொல்றாரு. என்ன அழகான பாட்டு அது. பாட்டு அதாவதுங்க, பிரம்மா என்ன பண்றாரு, எத்தனையோ உடல்களை அவர் படைத்திருக்கிறார், உயிர்களை அவர் படைக்கல. நல்லா கவனிக்கணும். சில பேர் இதுல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உயிர்களை ஒரு பொழுதும் யாரும் படைக்கல, சிவபெருமானே படைக்கல. உயிர்கள் தாமாகவே இருக்கின்றன. சிவபெருமான் எப்படி தானாக இருக்கிறாரோ அதே போல நாமும் என்றென்றும் நாமாகவே தாமாகவே இருக்கிறோம். நம்மளை யாரும் படைக்கல. அப்போ பிரம்மா படைக்கிறான்னா உடல் படைக்கிறான். இப்போ இந்த ஆன்மா, இந்த நெடுமாறன் என்று இப்ப சொல்லப்படுகிற இந்த ஆன்மாவிற்கு இப்படி ஒரு மனித உடலை படைத்து கொடுத்தது பிரம்மா தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அது போல பிரம்மா என்ன பண்றான், எத்தனையோ விஷயங்களை படைக்கிறான். படைக்கும் தொழில் அவன்தான். அது குறிப்பா பிரகிருதி மாயைக்கு அவன்தான். சரி, இப்படி அனைத்தையும் படைக்கிறானே, அவனுக்கு ஒரு நாள் தோணுச்சு, இது வரையிலும் நாம படைக்காத அளவிற்கு ரொம்ப 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 மிக 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 அழகான ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். இப்போ நம்ம ஒரு புது வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம எவ்வளவு ஆசையா சொல்லுவோம். இந்த வீடு, அந்த கிரகப்பிரவேசத்துல நம்ம எல்லாரும் இந்த டயலாக் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன டயலாக் சொல்லுவாங்கன்னா, இந்த வீடுங்க ஒவ்வொரு செங்கல்லா, ஏன் இங்க பாத்தீங்கன்னா இன்ச்சு இன்ச்சா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் கட்டினேன் தெரியுமா. என்ன இது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, இதுக்கு நான் எங்க போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா. இது இந்த ஊர்ல வாங்கினது இல்லை, இதுக்குன்னே ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாண்ட்லியர் பாருங்க, இது என்ன சாதாரண சாண்ட்லியர் நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயோ, இத போய் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். இன்ச்சு இன்ச்சா, ஒண்ணு ஒண்ணா இன்ச்சு இன்ச்சா பார்த்து பார்த்து கட்டினேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல பிரம்மா என்ன பண்றாரு, இன்ச்சு இன்ச்சா பார்த்து. அப்ப இன்ச்சு இன்ச்சா பார்த்துனா அவருக்கு என்னன்னா, எள்ளு எள்ளா பார்த்து. எள்ளுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது நமக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி அந்த இன்ச்சு இன்ச்சா எள்ளு எள்ளா பார்த்து 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 ஒரு பெண்ணை படைத்தார். அப்படி படைத்த பெண்ணின் பெயர் தான் திலோத்தமை. தில் என்றால் எள் என்பது பொருள். அப்போ இப்படி எள்ளளவு ஒவ்வொரு அளவும் பார்த்து பார்த்து அழகா படைச்சதுனால அந்த பெண்ணின் பெயர் திலோத்தமை. படைத்தவன் யார்? பிரம்மா. பிரம்மாக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? அவன் குடு கிழவன். அவ்வளோ பெரிய ஆயுள் அவனுக்கு. இப்படி குடு கிழவன் என்ன பண்ணா, ஆசையா ஒரு பெண்ணை படைத்தான். படைத்தான் என்றால், இப்போ நம்ம உலக வழக்குல பாருங்களேன், உடல் கொடுத்தவனை நம்ம என்னன்னு சொல்றோம், தந்தை தாய் என்று சொல்லுகிறோம். அப்போ திலோத்தமைக்கு உடல் கொடுத்தான் என்றால், திலோத்தமைக்கு பிரம்மா யார் என்றால் தந்தை. அதை மறந்தான் பிரம்மா. தானே படைத்த திலோத்தமையின் அழகில் மயங்கினான். அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எப்படி இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த திலோத்தமை அழக அவன் எப்படி பாக்குறான்னா, அவனுக்கு 8 கண்ணு,
அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 திசைகளிலும் இருந்து பார்க்கிறானா. மேலும் கீழும் பார்க்க முடியும், 8 திசைகளும் பார்க்க முடியும். எல்லா புறங்களில் இருந்தும் பார்த்து பார்த்து அந்த அழகில் மயங்கி போய் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பிரம்மா. இதுதான் பிரம்மாவோட நிலை. நீங்க அதுக்குதான் இவ்வளவு தூரம் விளக்கணும். ஆனா இன்னொரு இடத்துல யோசிச்சு பாருங்க, அவரு ஒரு அப்பதான் அந்த கட்டிலம் காளைன்னு சொல்றோம், அந்த பருவத்தை அடைந்திருக்கிறார். யாரு? நம்ம ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் பெருமான் அந்த நிலையில இருக்கிறாரு. அவரு அந்த கதைலாம் நமக்கு தெரியும், அந்த மயிலாப்பூர்ல நடந்த கதை. வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, அவங்க அப்பா கொடுக்குறாரு, அவர் பாடி அதுல இருந்து ஒரு பெண்ணை அவரு உயிர்ப்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு அப்படி எழுந்துச்சு வந்திருக்கான்னா அந்த அழகு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகு. பார்க்கிறவங்க எல்லாம் வியக்குறாங்க, என்ன அழகு இந்த பெண் அப்படின்னு. திருஞான சம்பந்தர் பெருமானும் அந்த பெண்ணை பார்க்கிறார். அவன் கேட்டான், நான்முகன் எனக்கு 8 கண்ணு போதலையே, 1000 கண்ணு இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் நான் திலோத்தமையை நல்லா பார்த்து மகிழ்வேனேன்னு அவன் கேட்கிறான். சம்பந்தர் பெருமானும் கேட்கிறார், எனக்கு 1000 கண்கள் இல்லையே, 1000 கண்களால் நான் பார்க்கிறேன், இப்பொழுது 1000 கண்களால் பார்த்து நான் மகிழ்கிறேன்கிறார். பாருங்க, அவன் 1000 கண்ணு வேணும்னா இவர் 1000 கண்ணால பார்க்கிறேங்கிறார். அவனும் என்ன பண்றான், அந்த பெண் அழகை பார்க்கிறேங்கிறான். இவர் என்ன பார்த்தார்? இவர் பெண் அழகை பார்க்கவில்லை. ஏனென்றால் இவருக்கு தெரியும் அந்த பெண் உடல் என்பது மாயை, அது மாயையால் ஆனது, அது சில காலம் இருந்து அது அழிய போவது, அது அவருக்கு தெரியும். ஆனா இந்த பெண் உயிர்ப்பித்து வந்தது எதனால்? அது பெருமானுடைய திருவருளால் அல்லவா? அந்த திருவருளை 1000 முகம் கொண்டு பார்த்து அவர் மகிழ்கிறார் என்று இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். பாருங்களேன், திரையில அந்த பாடல் பாருங்க. என் இல் ஆண்டு எய்தும் வேதா. வேதான்னா இங்க யாரு? பிரம்மா. எண்ணில் ஆண்டு. அவன் வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுனே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு அவன் குடு கிழவன். அந்த வேதா படைத்தவள் எழிலின், தான் படைத்தார், அவனே படைச்சான் ஒரு பெண்ணை. அந்த படைத்தவளினுடைய எழில், எழில் என்றால் அழகு, அந்த அழகுல வெள்ளம் நன்னு நான் முகத்தால் கண்டான். 4 முகம், 4 திசைகளிலும் அந்த அழகை பார்த்து பார்த்து மயங்கினானா. எந்த அழகு? அந்த உடல் அழகு, அந்த புற அழகு, மாயையினுடைய அழகை பார்த்து அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தான். இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, அவளினும் நல்லாள், அந்த திலோத்தமையை விட இன்னும் அழகு. அவளினும் நல்லாள் தன்பால் அந்த பெண்ணிடம் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர். 16 வயது நிரம்பிய அந்த இளைஞன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இது 16, அந்த டீனேஜ்னு சொல்றோமே, அப்போ என்ன உணர்வுகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும், இவர் பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர், இவரோட புகழ் நமக்கு தெரியும். அப்படி பேர் பெற்ற புகழி வேந்தர் திருஞான சம்பந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் பார்த்தார். எதை பார்த்தார்? கண்ணுதலான் நெற்றி கண்ணனாய் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை வெள்ளத்தை, அவனுடைய அருள் சிறப்பை 1000 முகத்தால் கண்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. எதுக்கு இங்க இவ்வளவு தூரம் இதை பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்முகன் பிரம்மாண்டம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் பெரிய தேவர்கள், அது இதுன்னு. அவங்க நிலைய பாத்தீங்களா? அவர்கள் மாயையுள் கிடப்பவர்கள், அவர்கள் இன்னமும் இந்த பிரகிருதி மாயை தாண்டாதவர்கள். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்காது? அவங்களுக்கு பெருமானுடைய தரிசனம் கிடைக்காது. இதைத்தான் நம்ம விளக்கிறதுக்கு இவ்வளவு நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டோம். அருமையான பாடல் இந்த பெரிய புராண பாடல். இப்படி நான்முகனும் பார்க்க முடியல, சரி இது பலரும் சொல்லி இருக்கிறார்கள், இந்த திருமாலாலும் நான்முகனாலும் பார்க்க முடியல அப்படின்னு. இதுக்கு இடையில பிரம்மாவோட அந்த ஆயுள் எவ்வளவுன்னு சும்மா ஒரு இது முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஏன் இங்க எண்ணில் ஆண்டுன்றார்? எண்ணிலி, எண்ணிலின்னா அவனோட ஆண்டை கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். ஆனா ஒரு கணக்கு சொல்றாங்க, பிரம்மாவோட ஆயுள் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய ஒரு வருஷம், அதாவது நமக்கு ஒரு வருஷம் சொல்றோம். இப்ப 2024 முடிய போகுது, 365 நாட்கள். நம்மளோட ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு
அப்போ தேவர்களுக்கு இது மாதிரி 360 நாள் சேர்ந்தா அது அவங்களுக்கு ஒரு வருஷம். என்னது, நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். நம்மளோட ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான். அவங்களுக்கு 360 நாள் சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு வருஷமா. அப்ப அவங்களோட ஒரு வருஷம் கணக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 360 நாளா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வருஷமா. அப்ப நம்ம கணக்குப்படி 360 வருஷம் ஆனாதான் அவங்களுக்கு தேவர்களுக்கு ஒரு வருஷம். எப்படி வருது பாத்தீங்களா கதை? நம்மளோட 360 வருடம், நம்மளோட 360 வருடம், நம்ம 60 ஆண்டு இருந்தாலே பெருசுங்கிற நிலையில இருக்கிறோம். நம்ம 360 வருடம் தான் தேவர்களுக்கு ஒரே ஒரு வருஷமா. இப்ப புரியுதுங்களா அவங்க ஆயுள் ஏன் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு? இப்போ இந்த மாதிரி வருஷத்தை கணக்கு போட்டீங்கன்னா இது மாதிரி 12,000 தேவ வருஷம்ங்கிறது ஒரு தேவ யுகம். தேவர்களுடைய ஒரு வருஷம், தேவர்களுடைய ஒரு வருஷங்கிறது என்னது? மனுஷாலாகிய நம்முடைய 360 வருஷத்துக்கு அது சமம். இந்த தேவர்களுடைய ஒரு வருடம் போல 12,000 தேவ வருஷங்கள் சேர்ந்தால் அதுக்கு பேரு ஒரு தேவ யுகம். அப்படி 2000 தேவ யுகம் சேர்ந்ததுதான் பிரம்மாக்கு ஒரே ஒரு நாள். கணக்கு நீங்க தாங்க போடணும். 2000 தேவ யுகம். ஒரு தேவ யுகம்ங்கிறது 12,000 தேவ வருஷம். ஒரு வருஷங்கிறது மனிதனோட 360 வருஷம். இதுதான் ஒரு நாள். இப்போ பிரம்மாக்கும் இதேதான். 360 நாள் சேர்ந்தா பிரம்மாக்கு அது ஒரு வருஷம். எப்படி வருது பாருங்க கதை. அப்ப பிரம்மாவோட ஆயுள் என்ன? 100 ஆண்டுகள் தான். அவனுக்கு ஆயுள் 100 ஆண்டு தான். ஆனா எப்படி கணக்கு? எப்படி நம்ம மனுஷ கணக்கு போட்டீங்கன்னா கீழே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. 360 பெருக்கல் 12,000 பெருக்கல் 2000 பெருக்கல் 360 பெருக்கல் 100 போட்டா அது எத்தனையோ வருதுங்க. அது நீங்க படிங்க, அது எனக்கு படிக்க தெரியலைங்க. அவ்வளவு கோடி கோடி ஆண்டு வருதுங்க. அவ்வளவு ஆண்டுதான் பிரம்மாவோட ஆயுள். அப்போ அவன் எவ்வளவு வயசானவனா இருப்பான் பாருங்களேன். அப்படி ஒரு வயதான காலத்துல அவன் ஒரு பெண்ணை படைக்கிறான். அது மேல அவன் ஆசைப்படுறான்னா மாயையில் உழலுகிறான். நம்மை போல நம்மளும் மாயையில தானே உழறோம். நம்ம மட்டும் என்ன பெண்கள் அழக நம்ம ரசிக்கலையா? அல்லது நம்ம வந்து சோன்பப்டிய ரசிக்கலையா? சினிமாவை ரசிக்கலையா? மாயை அழக நம்ம ரசிக்கிறோம். அதேதான் அவனும் பண்றான். அப்போ நமக்கு அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் சகலங்கிறது சொல்றோம். பிரகிருதி மாயை தாண்டி அவனால போக முடியலங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நான்முகனுடைய நிலை. இப்படி அடிமுடி தேடிய இந்த வரலாறு பல இடங்களில் சொல்லப்படுகிறது. குறிப்பா நம்ம 9ஆம் திருமுறை திருவிசைப்பால கருவூர் தேவர் ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அஞ்ஞனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மால் அறியா ஒருவனாம் இருவாம் முக்கனாம் நாள் பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே. கங்கை கொண்ட சோழே சரத்தானே. இப்போ புரியுதுங்களா? இப்ப நமக்கும் அருளாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்களேன். நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மை நம்மளால புரிஞ்சுக்க முடியல பாருங்களேன். என்ன பெரிய பெருமான் எளிவந்த தன்மை? அவர் என்ன பெரிய ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா? என்னது இது? வாட் இஸ் தட் சௌலபியம்? என்னது இது அப்படின்னு நம்ம வந்து அத இன்னும் முழுசா நம்மளால உள்வாங்க முடியல. ஆனா இங்க எவ்வளவு அத உள் வாங்கியிருக்காரு பாருங்க கருவூர் தேவர். அதனாலதான் அவங்க அருளாளர்கள். அதனாலதான் நம்ம இன்னமும் சாதாரண நிலையில இருக்கிறோம். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட. பிரம்மா என்ன பண்றான்? ஒரு அன்னப்பறவையாக அவன் உருகொண்டு அந்த விசும்பு அந்த வானிலே அவன் பறக்கிறான். பறந்தும் உன்னுடைய முடி காண முடியாதவனாய் அவன் திகைக்கிறான். அப்படிப்பட்ட பெரியவன் நீ சிவபெருமானே.
நீ அங்கனே பெரிய நீ, அப்படிப்பட்ட பெரியவன், அப்படிப்பட்ட பெரியவனான நீ இந்த சிறியவனான என்னை போய், என்னோட அறிவு உணர்த்தினாலன்றி உணர முடியாத அறிவு, உன் அறிவோ யாரும் உணர்த்தாமல் அறிகிற அறிவு, முற்றும் அறிகிற அறிவு. என்னால் ஒரு பெரிய மூட்டையை கூட இங்கிருந்து அங்கு எடுத்து வைக்க முடியாது. ஒரு 1000 பாடல்கள் என்னால் நினைவுபடுத்த முடியாது. ஆனால் நீயோ சர்வ வல்லமை படைத்தவன், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட். அப்படிப்பட்ட பெரியவனாயிருக்கிற நீ ஒன்றும் அறியா இந்த அற்பனை, இந்த சிறியேனை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பி, எப்படியாவது என்னையும் உன்னை போல ஆக்கிவிட வேண்டுமே என்று என்னை ஆட்கொள்ள விரும்பி என் மனம் புகுந்து நிற்கிறாயே, அந்த எளிமையை நான் என்றாவது மறப்பேனா? பெருமானே, அந்த அந்த உன்னுடைய எளிமையை, உன்னுடைய அந்த கருணையை, உன்னுடைய அந்த எளிவந்த தன்மையை நான் என்றாவது மறப்பேனா என்று கேட்கிறார் கருவூர் தேவர். நமக்கு இந்த உணர்வு தாங்க வரல. அதாவது அவன் எவ்வளோ பெரியவன், நான் எத்துணை சிறியவன். இத உணர்ந்தாத்தான் அந்த பெருமானுடைய உண்மையான இயல்பை நம்மளால அறிய முடியும். அப்பதான் அவன் மேல நமக்கு ஒரு கசிவு வரும். அவ்வளோ பெரிய ஆளு, அவனுக்கு என்னால ஒன்னும் ஆக போறது இல்லை, ஆனாலும் ஏன் எனக்காக இவ்வளவு பாடுபடுறான், அதை நான் உணரும் பொழுதுதான் அவன் மேல எனக்கு ஒரு கசிவு வருங்க. அப்பதாங்க அந்த சின்னதா இப்படி கொஞ்சம் அந்த கண்ணு அப்படி எட்டி பார்க்குங்க. இல்லைன்னா நம்ம அவன் பெருமான் பேர் சொல்லும் போதோ அவன் புகழ் பாடும் போதோ நமக்குள்ள ஒரு உருகுதலும் நடக்காது. இத மட்டும் உணர்ந்து நீங்க திருவாசகம் பாடி பாருங்க, கசீர்னு என்ன அழுதுருவோம். அழுது பாட்டே அதுக்கு மேல பாட முடியாத தன்மை வந்துடும். நம்ம அதை உணர முடியாம இருக்கிறதுனாலதான் அந்த கசிவு வரல. அதனாலதான் நமக்கு என்னையா சொல்றாங்க, ஒரு வாசகத்திற்கும் உருகாதார், திருவாசகத்திற்கும் உருகாதார். என்ன இது, திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருவாகாதார்ன்றாங்க. என்ன இது ஒண்ணுமே புரியல. என்ன திருவாசகத்துல பாட்டு படிச்சா என்ன உருக வேண்டி இருக்கு? எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு நிஜமாவே நான் திருவாசகம் பாடும்போது ஒன்னும் பெருசா உருக்கம் வரவில்லை என்று நாம் நினைக்கிறோம் என்றால் காரணம் இதுதான். பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மையை நாம் உணரவில்லை, அவனுடைய அருமை பெருமைகளை அறியவில்லை, அவனுடைய உண்மையான இயல்பையும் என்னோட உண்மையான இயல்பையும் நான் உணரவில்லை. அதை உணர்ந்தால் உண்மையிலே நம்ம அவன் மேல ஒரு கசிவு வரும். அதே மாதிரிதான் இந்த திருமாலும் அறிய முடியாமல் இருந்தான். முன்னம் மால் அறியா ஒருவனாய் நீ இருக்கிறாய், நீ ஒருவன், நீ அதே நேரத்தில் இருவன். இருவன்னா என்ன அர்த்தம்னா சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கிறாய். முக்கண்ணன், அது முக்கண்ணன் எல்லாருக்கும் தெரியும். 4 பெரும் தடன் தோள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஒரு எண்ணல் அலங்காரம் பாருங்களேன் இந்த பாட்டுல, 1 2 3 4 வர்றது எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறார். அதனால இந்த அடிமுடி தேடிய அந்த படலம் பல இடங்களில் அருளாளர்கள் அதை சுட்டி காண்பிக்கிறார்கள். என்ன அதனது உண்மையான பொருள்? எந்த உயிராலும் தன்னாலேயே, தன் அறிவாலேயே, தன் முயற்சியாலேயே பெருமானை ஒரு பொழுதும் அறிய முடியாது. பெருமானே அவனை காட்டினாலன்றி நம்மால் அவனை காண முடியாது என்பதைத்தான் இந்த அடிமுடி தேடுகிற படலம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை மீண்டும் மீண்டும் நம்ம அதை மனதுக்குள்ள இருத்த வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக அந்த அடிமுடி தேடிய படலம் இதுல ஏங்க அவங்களால பார்க்க முடியல, அடிமுடி காண முடியாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலை. இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்களேன். இந்த மலை, இப்போ கடவுளை பார்க்க முடியலன்னா, கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அணு அளவுல இருக்கான், அதை விடவும் சின்னதா இருக்கான், எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அவனை பார்க்க முடியாது. ஆனா இங்க எப்படி நிக்கிறான்னா, அதுல பாதாளத்திலேருந்து விண் வரையிலும் அப்படியே பெருசா நிக்கிறான், அவ்வளோ பெரிய மலையா நிக்கிறான், அவ்வளோ பெரிய ஒளி பிழம்பா நிக்கிறான். ஆனாலும் கூட இவங்களால காண முடியல. சரி, சூரியன் அவ்வளோ பிரைட்டா இருந்தா கூட சில பேரால சூரியனை பார்க்க முடியல தானே. அப்போ கண்ணுல குறை இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பார்க்க முடியாது தானே.
இவங்க பார்த்தாங்களே இந்த 2 பேரு, இவங்களுக்கு ஏதாவது கண்ணுல குறை இருக்கு? இந்த அடிமுடி தேடியர்ல ஒருத்தர் பேரு செந்தாமரை கண்ணன், இன்னொருத்தருக்கு 8 கண்ணு. அப்ப இவ்வளோ கண்ணு வச்சுக்கிட்டு அவங்களால பார்க்க முடியலன்னா அது கண்ணுல குறை இருக்கிறது காரணம் இல்ல. சரி, இன்னொன்னு இருக்கு. பெருமான் எங்கேயாவது இருட்டுல நின்றுட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அப்படி அவன் இருட்டுல நின்றுட்டு இருந்தான்னா நம்ம அவனை பார்க்க முடியாது, ஏன்னா அது இருட்டுக்குள்ள இருக்கிறான். ஆனா இங்க கதை எப்படின்னா, அவன் ஒளிப்பிழம்பாய் நிற்கிறான். ஒளிப்பிழம்பாய் நின்றும் கூட அவனை காண முடியவில்லை. புரியுதுங்களா? அப்போ இப்படி எல்லாம் இருந்தும் இந்த பிரம்மாவாலும் திருமாலாலும் பெருமானை காண முடியவில்லை என்றால் ஏன்? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாம் பிரகிருதி மாயா புவன அதிபதிகள். இவங்கெல்லாம் யாருன்னா பிரகிருதி மாயால இருக்கக்கூடிய புவன அதிபதி தான். பெருமானோ மாயை கடந்து இருக்கிறான். மாயை கடந்து இருக்கிறான் என்றால் என்ன பொருள் என்றால், அப்பாலுக்கும் அப்பாலுக்கும் அப்பால் அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, அசுத்தமாய், சுத்தமாயெல்லாம் கடந்து இருக்கிறான். அப்படி கடந்து இருக்கிற பெருமானை எப்படிங்க பிரகிருதி மாயையில இருக்கக்கூடியவர்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? அவர்கள் அதை கடந்தால் தானே காண முடியும். அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கிறாங்களாங்கிறதான் கேள்வி. இதுதான் திருமாலும் பிரம்மாவும் பெருமானை காண முடியாததற்கான காரணம். அடுத்தது ஞாலமே விண்ணே பிறவே என்று பாடுகிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஞாலமே என்றால் பூலோகம், விண்ணே என்றால் தேவலோகம். இந்த இடத்துல பிறவே என்பது பிற உலகங்களை சொல்லுகிறது என்றாலும் கூட இங்கே பிறவே என்பது நரகலோகத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. இப்போ 3 லோகங்கள்ங்க, நல்லா பாருங்களேன். 3 உலகங்கள். ஒண்ணு தேவலோகம், இன்னொன்னு நரகலோகம், இன்னொன்னு பூலோகம். நினைச்சு பாருங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க நினைச்சபடிலாம் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். எங்கேயாவது உங்களுக்கு பெருமான் நினைவு வருமா? யோசிச்சு பாருங்க. அப்பர் பெருமான் வாழ்க்கையே எடுத்துங்களேன். அப்பர் பெருமான் என்ன பண்ணாரு? சமணத்தை தழுவினார். அங்க துவக்கத்துல எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அவர் அங்க அந்த ஞான நூல்கள்லாம் படிக்கிறாரு. அவருக்கு தர்மசேனர்னு பட்டமே கொடுக்குறாங்க. அப்ப அங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு என்ன நினைப்பு வரல, அக்கா நினைப்பு வரல, உண்மையான கடவுள் யாருங்கிற அந்த தேடல் அவருக்கு வரல. எப்ப வருது? அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா. புரியுதுங்களா? தேவலோகம் என்பது போக பூமி. போக பூமி என்றால் அங்கே எல்லா விதமான போகங்களும் கிடைக்கும். எந்த போகத்தை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தூக்கலாம். அங்கே ஒரு துன்பமும் கிடையாது. அது இன்பம் 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 மட்டுமே. அப்படிப்பட்ட உலகம் அது. அப்படி இன்பத்தையே துய்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு கடவுள் நினைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தேவலோகத்தில் இருக்கிறது ஒரு பயனும் இல்லை. அது போக பூமி. அங்கே கடவுள் எண்ணம் எழாது. அப்போ யாருக்கு எழும் என்று கேட்டால், சரி, அடுத்து நரகலோகத்துக்கு போங்க. நரகலோகத்துல எப்படி இருக்கும்? நரகலோகத்துல படாத பாடுபடுவாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம், அவ்வளோ இடர்பாடுகள், அவ்வளோ துயரம். அப்படி இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது கடவுள் ஞாபகம் வருமாங்க? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த மாதிரி நினைப்பாங்களே ஒழிய, ஐயோ ஐயோன்னு முனகுவாங்களே ஒழிய, அப்ப பெருமானை பத்தி, பெருமானோட அருமை பெருமையை பத்தி அவங்க இப்ப யாராவது ரொம்ப இதுல கிடக்குறாங்கன்னு வச்சுங்களேன், படுக்கையில கிடக்குறாங்க, படுத்த படுக்கையில, அவங்க கிட்ட போய் பெருமான் தெரியுமா உங்களுக்கு? அவன் ரொம்ப பெரும் கருணையாளன் தெரியுமா? அவன் பேரே சங்கரன். சங்கரன்னா சம் கூட்டல் கரண். சம் கூட்டல் கரண்னா என்ன அர்த்தம்னா பேரின்பத்தை வழங்குபவன் அர்த்தம். அவன் எல்லாரையும் ஆனந்தமா இருக்க வைப்பான். அவன் சங்கரன். யார்கிட்ட போய் சொல்றோம்? படுத்த படுக்கையில நோயில எழுந்திருக்க கூட முடியாம, சாப்பிட முடியாம, இயற்கை உபாதைகளுக்கு அந்த அறைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் பெருமான் ரொம்ப ஆனந்தன்னு சொல்லி பாருங்க. சிரிக்க கூட முடியாது அவங்களால. நிறுத்தும்பாங்க. அவங்களால முடியாது. இந்த கஷ்டத்துக்கு என்ன விடிவு? ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டு போறியா? வேற ஏதாவது மருந்து சொல்றியா? இல்ல நீ கொஞ்சம் என்ன இப்படி திருப்பி போட்டு அப்படி திருப்பி போட்டு ஆசுவாசப்படுத்துறியா? அதுதானே அவங்களோட நினைப்பாவும் எதிர்பார்ப்பும் இருக்கும். அவங்களாலையும் என்ன பண்ண முடியாது? கடவுளை எண்ண முடியாது. நினைத்து பாருங்கள், நாம இங்க பிறந்திருக்கிறோம்.
இங்கன்னா இந்தியால, அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல. இங்க வேதங்கள் இருக்கின்றன, ஆகமங்கள் இருக்கின்றன, திருமுறைகள் இருக்கின்றன, நமக்கு ஞான நூல்கள் இருக்கின்றன. நம்ம இருக்கிற ஊர்ல நல்ல நல்ல கோயில் இருக்கிறது, நல்ல நல்ல அடியார்கள் இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு இறை சிந்தனை வருது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்மள பெருமான் சோமாலியால, எத்தியோப்பியால, அந்த மாதிரியான நாடுகள்ல நம்மள ஒருவேளை பிறப்பித்திருந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அங்க அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. யாராவது பிரெட் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குறோம். மேல ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரோ ஏதோ வந்து 2 பொட்டலத்தை போட்டு போகாதான்னு அப்படி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில யாருக்காவது பெருமான் நினைப்பு வருவாங்க? பெருமானை நான் பாடுவேன், நான் அவனை துதிப்பேன், அவனை அப்படியே புகழ்ந்து பாடுவேன் யாராவது நினைப்பாங்களாங்க? நரகலோகம் சோக பூமி, தேவலோகம் போக பூமி. இந்த 2 இடங்களிலும் பெருமானுடைய நினைவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எங்கே வரும்? பூலோகத்தில் வரும். ஏன் பூலோகத்தில் வருகிறது? இது கண்ம பூமி. கண்ம பூமி என்றால் இதுகாரும் நான் செய்த கண்மங்களுக்கு, வினைகளுக்கு இப்ப நான் பயனை அனுபவிக்கிறேன். எனவே இங்க இன்பமும் துன்பமும் எனக்கு மாறி மாறி ஏற்படுகிறது. எனவே இந்த பூலோகத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தப்படுகிறேன். இங்கதான் எனக்கு பெருமான் நினைப்பு வரும். எல்லாம் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். திடீரென வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அடி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் ஒரு தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு, என்னையும் மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் வரும். ஒரு மாணவன் நன்கு படிக்கிறான், தேர்விலே அவன் இந்த மாநிலத்திலேயே முதல் மாணாக்கனாக வருவான் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் அந்த பள்ளியிலே கூட முதல் மாணாக்கனாய் அவன் வர முடியவில்லை. அவனது வகுப்பில் கூட அவன் முதல் மாணாக்கனாய் வர முடியவில்லை என்றால் அப்பதான் அவன் உணர்வான், என்னுடைய இத்துணை முயற்சிகளுக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது, அது இப்படி செயல்படுத்தி விட்டது என்று அவன் உணர்வான். எனவே பூலோகம் தான் பெருமானை அறியக்கூடிய இடம். எனவே இந்த இடத்துல விண்ணே, பிறவே, ஞானமே, இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டுவது போக பூமி, சோக பூமி, கண்ம பூமி. கண்ம பூமியில்தான் பெருமானை நாம் எண்ண முடியும், பெருமானை பற்ற முடியும், பெருமானை அடைய முடியும். அதனால தான் தேவர்கள் என்ன பண்றாங்க, சில சமயத்துல அந்த உணர்வு வந்த பிறகு பூலோகத்தை தேடி வராங்க. பூலோகத்தை தேடி வந்து, ஆகா நான் வந்து இதுகாரும் நம்ம வந்து அவமே காலத்தை போக்கிட்டோமே அப்படின்னு, நம்ம உய்யும் ஆறு எங்கன்னா பூமியில தானே இருக்குன்னு இங்க வராங்க. இது நம்மளே மாணிக்கவாசகர் பாடுறாரு, நம்ம பார்க்க போறோம். சரி, இதுல ஒரே ஒரு சின்ன கருத்து இங்க கிடைச்சது. எப்படின்னா, இந்த சோக பூமி போக பூமியை விட மேலானதான். எப்படி இருக்கு பாருங்க கதை. சோக பூமி ரெண்டுமே பெருமான் நினைப்பு வராதுன்னா கூட சோக பூமியில எப்பயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ இவ்வளவு கஷ்டத்துல கிடக்குறேனே, யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா, என்னமோ கடவுள்ன்றாங்களே, சர்வ வல்லமை படைத்தவன் எவனுமே இல்லையா, அவனாவது காப்பாற்ற மாட்டானான்ற எண்ணம் எப்பவாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா போக பூமியில வாய்ப்பே இல்லை. இப்போ இது ஒரு சின்ன நிகழ்வு தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பி பாக நரகம் என்ற ஒரு நரகம். நரகத்துல நிறைய இருக்கு, அது தெரியல. பாதாளம் 7ன்னு சொல்றோம்ல, அதுக்கப்புறமும் நிறைய இருக்கு. நரகமே ஏகப்பட்ட நரகம் இருக்கு. அதுல கும்பி பாக நரகம் இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவு தெரியுங்க, நாங்களும் அந்நியன் படம் பார்த்துருக்குறோங்க, ஏன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சரி, கும்பி பாக நரகம். அந்த கும்பி பாக நரகத்துல கஷ்டப்படுறது உயிர்கள். அங்க வந்து அவங்க பண்ண தீவினைக்காக அந்த நரகத்துல போட்டாரு பெருமான். அவங்க எல்லாம் துன்பத்துல கதறாங்க. இந்த சமயத்துல அந்த கும்பி பாக நரகத்துக்கு மேல பறந்து போயிட்டு இருக்காரு துர்வாச முனிவர். அவருக்கு இந்த உயிர்கள் கத்துற அந்த கதறல் அது அவர் காதுல விழுந்துருச்சு. அது என்ன நடக்குதுன்னு கீழே அப்படி குனிஞ்சு பாக்குறாரா. அது கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால அப்படி சுருக்கிட்டு தானே பார்ப்போம். நம்ம ஒண்ணு சரியா கண்ணு தெரியலன்னு வச்சுங்களேன், அப்படி கொஞ்சம் அப்படி கண்ணை அப்படி சுருக்கிட்டு பார்ப்போம்ல. அது மாதிரி என்ன பண்ணாரா, கீழே அப்படி சுருக்கிட்டு பார்த்தாராம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு ஒண்ணு அவரே அறியாமலே அந்த மன வேதனையால அவரு நெற்றி அப்படியே சுழித்து கொண்டார். அப்போ என்னாச்சு, அவர் அணிந்திருந்த அந்த திருநீர் துகள்கள் அந்த நரக உலகத்துல விழுந்துச்சான், அந்த கும்பி பாக நரகத்துல. அந்த திருநீற்றால அந்த உயிர்களுக்கு சிவபெருமான் நினைவு வந்துருச்சான்.
ஆஹா, சிவபெருமான் இருக்காரே, அவரு நினைச்சா நம்மளை காப்பாத்துவாரேன்னு சொல்லி சிவபெருமானை அவங்க துதிக்க துவங்கினார்களாம். அப்போ என்ன ஆயிடுச்சா, நரகம் வந்து இன்ப உலகம் ஆயிற்று. அங்க இருந்த உயிர்கள் எல்லாம் உயிர்ந்தன. அதனால என்ன ஆயிடுச்சு, பிரம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐயையோ, இது கும்பிபாக நரகம்னா இது நரகமாவே இல்லையே, இது சொர்க்கத்தை விட பெரிய லோகம் ஆயிடுச்சு, சிவலோகம் ஆயிடுச்சே, வேற வழி இல்லப்பா, புதுசா படைச்சிடலாம். கும்பிபாக நரகத்தை அவன் புதிதாக அவன் படைக்க வேண்டியதாயிற்று என்ற ஒரு நிகழ்வு தேவி பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. இது எதுக்கு நம்ம இங்க சொல்றோம்னா, சோக பூமியில கூட பெருமான் நினைவு வரலாம், ஆனால் போக பூமியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கண்ம பூமியில நம்ம வந்து பிறந்திருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பேருங்கிறத முதல்ல அது உணரணும். இப்ப நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா, சொர்க்கத்துக்கு போனா அங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும்ன்றாங்களே, அங்க வந்து அவங்க ஆடுவாங்க இங்க ஆடுவாங்கன்னு சொல்றாங்களே, அங்க அந்த இசை இருக்குமாமே, அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஒன்னுத்துக்கும் பயன் இல்லைங்கிறது நமக்கு புரியல. இப்போ அது புரிந்து கொண்டால் இப்ப நமக்கு தெரியும், பூலோகத்துல எனக்கு பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு பிறவி கொடுத்திருக்கிறார் என்றால் இது எத்துணை பெரும் பேரு என்று உணர்ந்தால் இந்த பிறவியிலேயே பெருமானை அடைவதற்கான முயற்சியில் நாம இறங்குவோம் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த இடத்துல இந்த ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்னு வரும். இத ஒரு நயம், எப்படி ஒரு இலக்கிய நயம் பாருங்களேன். இதை எப்படி படிக்கணுமா, விண்ணே அறிவறியான், பிறவே அறிவறியான், ஞாலமே அறிவறியான்னு படிக்கணும். இதெல்லாம் நீங்க கையில புத்தகம், பாட்டு புத்தகம் இருந்தாதான் நீங்க இதை என்ஜாய் பண்ண முடியும். கையில பாட்டு நீங்க பார்க்கணும். விண்ணே அறிவறியான், பிறவே அறிவறியான், ஞாலமே அறிவறியான், இப்படி முதல்ல படிக்கணும். அறிவறியான என்ன, அறிய முடியாதுன்னு அர்த்தம். அறிதல், பெருமானை அறிதல் என்பது மிக மிக அரிதானது. பெருமானை அவ்வளவு எளிதில் அறிய முடியாது. அப்போ விண்ணுலகில் இருப்பவர்கள் பெருமானை எளிதில் அறிய முடியாது, மற்ற உலகங்களில் இருப்பவர்கள் பெருமானை எளிதில் அறிய முடியாது, இங்க பூலோகத்தில் இருப்பவர்களும் அறிய முடியாதுன்னு ஒரு பொருள் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த சொல்லை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஞாலமே அரியன், ஞாலமே அறிவன்னு பிரிங்கிறாரு. எப்படின்னா, முதல்ல சிறிது காலம் பெருமான் அறிவதற்கு அரியனாய் எனக்கும் இருப்பார், நான் பக்குவம் அடையவில்லை, எனவே என்னால் இப்பொழுது பெருமானை அறிய முடியாது, எனவே அவன் அரியன், அறிதற்கு அரியன். எப்பொழுது நான் பக்குவம் அடைகிறேனோ, எப்பொழுது ஞான குரு வருகிறாரோ அப்பொழுது நான் பெருமானை அறிவேன், எனவே என்னால் அறிய முடியும். விண்ணோர்களாலும் மற்ற உலகத்தில் இருப்பவர்களாலும் ஒருபொழுதும் கடவுளை அறிய முடியாது. ஆனால் இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் பக்குவப்பட்டு விட்டால் பெருமானை அறிய முடியும். அவன் அறிவதற்கு எளியன், அவன் அறிவதற்கு அரியன் இல்லை என்று மிக அழகாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று அந்த நயம், அது நம்ம விளையாட்டு என்ஜாய் எப்படி பண்ணிருக்காரு பாருங்க மாணிக்க வாசகர். அவ்வளவு ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சரி, இப்படியாக அது. அடுத்ததாக கோலம், பெருமானுடைய கோலம் என்றால் அவனுடைய வடிவம், அவனுடைய அந்த திருமேனியின் அழகு. அது உருவம் பாத்தீங்கன்னா பெருமானுக்கு உருவமே இல்லைங்க. அவன் வந்து உருவம் இல்லை, அவனுக்கு அருவுருவம் இல்லை, அவன் அருவமும் இல்லை, அவனுக்கு உருவமே இல்லை. அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான், நமக்காக அவன் உரு தாங்கி வருகிறான். அதனால அந்த உரு நிலை நம்ம வழிபடுவதற்கு அது வழியாக இருக்கிறது. நம்ம அவனுக்கு உருவம் இல்லை, அவன் அருவமாயும் இல்லை, அருவுருவமாயும் இல்லைன்னா அவனை எப்படி நான் வணங்குறது? அப்ப அவனை வணங்குறதுக்கு நான் சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு உயிர், ஒரு சின்ன ஆன்மா, நான் அவனை பற்ற வேண்டும் அல்லவா? அப்ப எனக்கு உருவம் வேணும் இல்ல. அதனால பெருமானே உருவம் தாங்கி வருகிறான். அப்போ அந்த உருவங்களில் எது மிக உயர்ந்த உருவம் என்றால் ஞான குரு. ஞான குருவாய் வருவது பெருமான் தான்றத மறந்துடாதீங்க. அதனாலதான் நம்ம ஞான குருவை பார்க்கும்போது சாட்சாத் சிவபெருமானை பார்க்கிறோம் என்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். நம்மளுடைய ஞான குரு நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துல 24வது குருமகா சன்னிதானங்களாக இப்போ எழுந்தருளி இருக்கிறார், வீற்றிருக்கிறார். அந்த அருள் திரு அம்பலவான தேசிகரை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம சாட்சாத் சிவபெருமானை பார்க்கிறோங்கிற உணர்வு நமக்குள்ள எழ வேண்டும். இந்த இடத்துல ஒரு அடியார் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு எழுப்பியிருந்தாங்க. நடராஜ பெருமான் வடிவம் சிலையா வடிச்சிருக்காங்களே, அங்கெல்லாம் பெருமானுக்கு தொப்புள் இருக்கிறது போல காண்பிச்சிருக்கிறாங்களே, பெருமான் தான் பிறப்பிலி இறப்பிலியாச்சே, அவன் தான் தாயுமிலி தந்தையிலியாச்சே, அவனுக்கு எப்படிங்க தொப்புள் இருக்க முடியும்? ஆனா சிலைகள் அப்படி இருக்கே என்று ஒரு அடியார் ஒரு ஐயப்பாடு எழுப்பியிருந்தாங்க.
அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்காக நம்மை போல ஒரு உருவமாக காட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறார்களே ஒழிய நம்ம அதை அப்படி பார்க்க கூடாது. நடராஜ பெருமான்ன்றது உண்மையிலே என்னன்னா அவன் ஐந்தொழில் ஆற்றுகிறான், அதை சிம்பலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். நீங்க அதனால அந்த உருவத்துக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அது என்னது ரியலாவே நடராஜ பெருமான்றது என்னன்னா அவன் ஆற்றுகிற ஐந்தொழில்கள். அதுதான் நான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய அவன் இங்க அவன் இந்த காலை தூக்கி அங்க வச்சிருக்கான் இல்லைங்கயா, நீங்க அந்த இடது காலை கீழே ஊனணுமா வலது காலை கீழே ஊனி அவன் நடராஜ பெருமான் நிக்கணுமாங்கய்யா, எதுங்கய்யா அது சரியா இருக்க முடியும்? அதுல நம்ம ரொம்ப எல்லாம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டாம். நமக்கு என்னன்னா ஒண்ணுலயும் நீங்க அந்த தாற்பயம், அந்த கொள்கையை புடிங்க, அந்த அடையாளத்தை பிடிக்காதீங்க. நடராஜ பெருமான் என்பது அவன் ஐந்தொழில் ஆற்றுகிறான் என்பதுதான் அந்த நடனம். நடனம் என்பது அவன் ஐந்தொழில் ஆற்றுகிறான் என்பதை குறிப்பதுதான். அதை பிடிச்சுங்க. அதனால இருந்தாலும் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அது ஒரு நம்மை போல இருக்கிறார், நம்ம எளிதில் அதை பார்த்தோன்னே ஏதோ நம்மள மாதிரி இருக்காருன்ற ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்வோமாக. அடுத்தது அந்த சீலம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவன் ரொம்ப அரியன். அப்படி அரியனாய் இருக்கக்கூடிய அவன் நம்ம போன்ற எளியவர்களுக்காக அவன் என்ன பண்றான், அவனும் எளிமையாய் நம்மை ஆட்கொள்ளுகிறான். அப்படி அவன் எளிமையாக வருதல், என்னை போல இறங்கி வருதல், அந்த எளிவந்த தன்மையை நம்ம என்னன்னு சொல்றோம், சௌலபியம் என்று நாம் சொல்லுகிறோம். இதுதான் அந்த சீலம். கோதாட்டு. கோதாட்டு என்பதுக்கு ரெண்டு பொருள். ஒரு பொருள் என்னன்னா மற்றவர்களை இகழ்ந்து குற்றம் விளைவிக்கும்படி விளையாடுதல். அது ஒரு விளையாட்டு. ஆனா என்ன பண்றோம், மற்றவங்களை இகழறோம், மற்றவங்களுக்கு குற்றம் உண்டாகிறபடி நம்ம நடந்துக்கிறோம். இதுக்கு பேரும் கோதாட்டு தான். அதனாலதான் ஆத்திச்சூடியில அவை பாட்டி கோதாட்டு ஒழி என்று சொன்னார். கோதாட்டு ஒழி, நீ இந்த மாதிரி என்ன பண்ணாத, மற்றவங்களை எழுந்து பேசாத, அவங்களுக்கு குற்றம் உண்டாகும்படி நீ எதுவும் செயல்படாத என்பது அதற்கு பொருள். இது ஒரு பொருள். ஆனா இங்கே கோதாட்டுதல் என்றால் குற்றங்களை போக்குதல், சீராட்டுதல், என்ன படிப்படியா அந்த குற்றத்திலிருந்து நீக்கி என்ன அவனை போலவே ஆக்குதல், அதான் கோதாட்டுதல். இந்த தொழிலை பெருமான் எப்படி பண்ணிட்டு இருக்கான், திரோதான சக்தியாக இருந்து செய்து கொண்டு இருக்கிறான்ங்கிறத மறந்துடாதீங்க. இது இந்த கோதுன்ற சொல் வந்தாலே அடியனுக்கு அந்த முக்தி பஞ்சாக்கர மாலையில அந்த பாடல் நினைவுக்கு வந்துருங்க. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு விட்டு குணம் போகும் வழியில் எல்லாம் விட்டு விட்டு திருப்பி என் கோது அகற்றி என் குற்றம் அகற்றி என் மலம் அகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, பெருமானே எனக்கு புண்டரிக பதம் தருகிறாய், ஆனால் என்னால் உனக்கு ஒரு போகம் உண்டோ, தன் தமிழ் கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே என்று அதே அற்புதமான அந்த பாடல் முத்தி பஞ்சாக்கர மாலை. இந்த பாடலுக்கு நம்ம குருமா சன்னிதானங்கள், நம்ம குரு முதல்வர் கடைசி வரி யாரை குறிக்கிறது என்றால் பஞ்சாக்கர சர்க்குருவே என்றால் திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளை குறிக்கிறது. இந்த ஒவ்வொரு பாட்டும் காலையில பாடுவாங்க. நம்ம சன்னிதானம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு முறை வீழ்ந்து வணங்கி அவரு தன்னுடைய அந்த வழிபாடு நடத்துவார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும், எத்தனை முறை அவர்கள் வீழ்ந்து எழுகிறார்கள். நம்ம ஒரு முறை வீழ்ந்து எழுவதற்கு அவ்வளவு தயங்குறோம். இந்த ஒயிட் ஷர்ட் அழுக்காயிடும் இல்லைங்க, எப்படிங்க நம்ம கீழே விழுறது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த குறையே இவ்வளவு யோசிக்கிறீங்களே, இது சட்டையில இருக்கிற அழுக்குங்க. உங்ககிட்ட எவ்வளவு பெரிய அழுக்கு இருக்குன்னு அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி உயிர் அழுக்காக கூடாதுன்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா அந்த உயிர் அழுக்கா இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் பிரச்சனை. இந்த அழுக்கு தெரியுது, புற அழுக்கு தெரிகிறது, எனக்கு அக அழுக்கு தெரியவில்லை. அதைத்தான் பெருமான் நமக்கு உணர்த்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு. பண்டு அறியாமை பிடித்து விட்டேன். யாரு? நீங்களும் நானும் தான். பண்டு என்றால் தொன்மை, அந்த காலத்துல அப்படின்னா எப்போ? அனாதியே. அனாதியே நான் என்ன செய்து விட்டேன்? நான் ஆணவத்தை பிடித்து விட்டேன். பிடித்து விட்டேன்னு நான் போய் பிடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நானும் ஆணவமும் ஒன்னா கிடக்கிறோம். அப்படி ஆணவத்தை பிடித்து விட்ட என்னை
பெருமானி நீ விடாது பற்றி கொண்டாய். எங்க இருக்கு பாருங்க, நான் ஆணவத்தை புடிச்சிட்டேங்க, பெருமானி நீ என்ன பண்ற, என்ன வந்து புடிச்சிட்ட, விடாது பற்றி கொண்டாய். நான் எப்படி அதை விடாம புடிச்சுக்கிட்டனோ அது மாதிரி நீ என்ன விடாம புடிச்சுக்கிட்ட. நீ என்ன விடாம புடிச்சுக்கிட்டதுனால தான் நீ என்ன பண்ற, என்னோட குணம் எப்படி போகுதோ அந்த வழியில எல்லாம் என்ன வழி நடத்துகிறாய். சில சமயம் நான் வந்து இந்த தமோ குணத்துல கிடக்குறேன். தமோ குணத்துனா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா கிடப்பேன். ஒரு செயலும் செய்யறதுக்கு இது வராது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறி, இந்த ஐம்பொறிகளுக்கு இன்பம் வேணும்னு ஆசைப்படுவேன், அதுல ஈடுபடுவேன். தமோ குணம், தூங்கி கிடக்கிறது. இப்ப இந்த பாடல் எல்லாமே என்னன்னா, தமோ குணத்தில் கிடக்கிற ஆன்மாவை எழுப்புதல் தான். இந்த உறங்குதல் என்பதும், இந்த உலக இன்பத்தில் உடல் இன்பத்தில் நான் மூழ்கி கிடக்கிறேன் என்பதும் என்னுடைய தமோ குணத்தால் விளைவது குணம். அப்போ சில சமயங்களில் நான் ரஜோ குணமாக இருக்கிறேன், அப்போ செயல் ஊக்கம் அதிகமாக இருக்கிறது, ஆக்ஷன் பேக்கடாக இருக்கிறேன், அஜெயிலாக இருக்கிறேன். அப்பதான் எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்யறேன்னே தெரியாம நடந்துக்கிறேன். அப்போ அந்த கோபம் இது போன்றதெல்லாம் எந்த குணத்தோட வெளிப்பாடு, ரஜோ குணத்தின் வெளிப்பாடு. எப்பவாவது சில சமயம் சத்துவ குணத்தில் கூட இருக்கிறேன். அப்படி சத்துவ குணத்தில் இருக்கும்போது ஞானம் எளிதில் எனக்கு விளங்கும், அமைதியாய் இருக்கிறேன், சாந்தமாய் இருக்கிறேன், சலனம் இல்லாமல் இருக்கிறேன். என்னுடைய அந்த பேலன்ஸ்டு நிலையை, அந்த ஈக்லிபிரியத்தை விடாம நிக்கிறேன். அது சத்துவ குணம். அப்போ பெருமானே, நான் நொடிக்கு நொடி குணம் மாறிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய குணம் எப்படி என்னை செயல்படுத்துகிறதோ அந்த வழியில் என்னை நீ செல்ல விடுகிறாய். இந்த உயிர் இப்ப இதுதான் செய்யணும், இது இந்த போகத்துலதான் கிடக்கணும்னு ஆசைப்படுதா, நீ கட என்று அந்த போகங்கள் நான் அனுபவிப்பதற்கு உடனாய் இருக்கிறான். அதற்கான வழி எனக்கு தருகிறான். அந்த போகத்திலேயே கிடக்கிறேன். அது சினிமாவா இருக்கலாம், மண் ஆசையா இருக்கலாம், பெண் ஆசையா இருக்கலாம், பொன்னாசையா இருக்கலாம். எதுல போகணுமோ போய் கட. குண வழி விட்டு விட்டு திருத்தி, ஏதோ போய் நீ ஒழிஞ்சு போ, இதான் உனக்கு ஆசைன்னா போ, கெட்டு போ, அப்படி பண்ணல. நீ அதுல விழுந்து பொருள பொருள உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை விளங்க வைக்கிறார். இப்ப புரியுதா? இதுல இவ்வளவு விழுந்து பொருள்றே, இது ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் இல்லைன்னு புரியுதா? கிரிக்கெட் என்னமோ அது பெருசு இது பெருசு, எனக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன், எனக்கு பிடிச்ச பவுலர்னு பேசுறீ, இது எல்லாம் வந்து முன்னாடியே மேட்ச் பிக்சிங்ல பண்றாங்க தெரியுமா உனக்கு? இவனை விட பெரிய பெரிய பேட்ஸ்மேன் பவுலர் இருக்காங்க, அவனுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்காம எத்தனையோ பாலிடிக்ஸ் நடக்குது தெரியுமா உனக்கு? சே, இதானா கிரிக்கெட்டு? இவ்வளவு கேவலமான கிரிக்கெட்டுக்கா இப்படி அலையறோன்னு உங்களை என்ன வைப்பான். அதான் திருத்தி, போறபடிலாம் போ, கெட்டு போன்னு விடல, அது அவனுடைய எண்ணம் இல்லை. அப்படி போக விட்டு என்னை சிறிது சிறிதாக திருத்துகிறான். இதுதான் திரோதாயினுடைய செயல். பெருமான் திரோதாயியாக இருந்து அருமையான காரியத்தை செய்கிறான். இது நம்ம விளங்கிக்கணும். இப்படி போக விட்டுத்தான் என்னோட குறையை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுகிறான். என் போது அகற்றி கடைசியில புண்டரிக பதம் தந்தாய். புண்டரிக பதம்னா, புண்டரிகம் என்றால் தாமரை. தாமரைனா என்ன? தாமரை பதம்னா பாதம், பொற்பாதம், செந்தாமரை திருவடிகள். திருவடிகள் தருகிறாய். திருவடி என்றால் என்ன? சக்தி. திருவருள். திருவருள் என்றால் என்ன? சக்தி. சக்தி என்றால் என்ன? தடையில்லா ஞானம். அப்போ இப்படி எனக்கு இந்த மலத்தை அகற்றி எனக்கு மெய்ஞானம் தருகிறாய். மெய்ஞானத்தால் எனக்கு பேர் ஆனந்தத்தை தருகிறாய். இப்படி எனக்கு உழப்பிலா ஆனந்தம் தருகிறாயே, என்னால உனக்கு என்னடா போகம், என்னடா போகம்? மாணிக்கவாசகர் கேட்பார்ல, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு அவரும் கேட்பார்ல. அது மாதிரி இங்க கேட்கிறாரு. யாரு? ஒரு அடியார். யாரை பார்த்து கேட்கிறாரு? நமச்சிவாயமூர்த்திகளை பார்த்து கேட்கிறாரு. நமச்சிவாயமூர்த்திகளே, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, என்னால உங்களுக்கு ஒரு போகம் உண்டோ? நமச்சிவாயமூர்த்திகள் யாரு? சாட்சாத் சிவபெருமான். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த கோதாட்டுதல் என்ற அந்த சொல் ரொம்ப ஆழ்ந்த பொருளுடையது. அந்த சொல்லுக்காக இந்த பாடல் நினைவுக்கு வந்தது. இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இப்படியாக அடுத்து சிவனே சிவனே என்று ஓலமிடுகிறோம். சிவனே சிவனே என்றால், சிவனே என்றால் மங்களம் செய்பவன் என்று பொருள். சிவன், சிவன்னாலே மங்களம்னு அர்த்தங்க. நலம், வளம் எல்லாம் நிறைந்தது, மங்களம்.
மங்களம் பெற விரும்புபவர்கள் நாட வேண்டியவன் சிவபெருமான். அதான் சிவன் என்ற அந்த சொல்லுக்கான பொருள். ஓலம், ஓலம் என்றால் அபயம். அபயம், அபயம்னு கத்துறோம் பாருங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறோம் பாருங்க, அதான் ஓலம். ஓலம்னா அதான். இது எங்க நீங்க பார்க்கலாம்னா நம்ம பெரிய புராணத்துல இந்த நாயன்மார்கள் வரலாற்றுல பார்க்கலாம். ஒண்ணு எரிபத்தர் நாயனார் வரலாறு. எரிபத்தர் நாயனார் வரலாறு தெரியும்ல. அங்க இந்த சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நாள்தோறும் பூக்கள் பறித்து சாமிக்கு போய் அதை கொடுத்து வழிபாடு செய்யறதுக்கு போவாரு. ஒரு நாள் ஒரு யானை அந்த பூக்குடைய தட்டி விட்டு பூவெல்லாம் கீழே விழுந்து நாசமாயிடும். அப்போ அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ற, அந்த யானையை விரட்டிட்டு போறாரு. அந்த யானை ஏதாவது பண்ணணுமேன்னு. அது யானை போயிடுச்சு, இவரால போக முடியல, அந்த அளவுக்கு தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அப்போ பாடுறாரு. அந்த பாட்டை சேக்கிழார் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. களி யானையின் ஈர் உரியாய் சிவதா சிவதா என்று அந்த நிலத்தின் மீது ஓங்கி கையை இப்படி அடிச்சு அடிச்சு கதறாரு அந்த சிவகாமி ஆண்டார். எப்பா நீ யானையவே தோலை உரிச்சு போர்வையா போத்திக்கிட்டியே, இங்க என்ன யானை இப்படி பண்ணிடுச்சே, சிவனே இது உனக்கு தெரியலையா என்று கதறுகிறார். எப்பா என்னை போன்ற எளியவர்களுக்கு யார்தாப்பா உதவிக்கு வருவா? யாருப்பா என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு யாருப்பா வருவா? நீதானப்பா வருவா? சிவதா சிவதா என்று கதறுகிறார். அழியார் அடியார் அறிவே, என்னை போன்றவர்களுக்கு அறிவாய் நிற்பவன் யார்? நீ அல்லவா? அப்போ இந்த நேரத்துல எனக்கு உதவிக்கு நீ அல்லவா வரணும்? சிவதா சிவதா என்று கத்துகிறார். தெளிவார் அமுதே, யார் தெளிந்த உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அமுதமாய் இனிப்பவன் ஆயிற்றே, சிவதா சிவதா என்று அலறுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இது எரிபத்தர் நாயனார் வரலாற்று நீங்க பார்க்கலாம். இந்த சிவதாங்கிறதே என்னன்னா ஓலம், ஓலம் போல, அதுக்காக இங்க நம்ம அதை குறிப்பிடுகிறோம். ஆனா ஓலம்னு நேரடியா சொல்றாரு எங்க தெரியுமா? இயற்பகை நாயனார் வரலாறுங்க. உலகத்திலேங்க இப்படி ஒரு கடவுள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. சைவத்துக்குன்னு உள்ள சிறப்புங்க. அடியார் பெருமானை விட பெரியவன். எங்கங்க இது எங்கேயாவது இப்படி எந்த மதமாவது சொல்லுமாங்க? சைவம் சொல்லுதுங்க. பெருமானை விட, சிவபெருமானை விட பெரியவர்கள் யார் தெரியுமா? அடியார்கள். அதுக்கு நல்ல சான்று இந்த இடம்தான். இயற்பகை நாயனார் வரலாறு திரையில பாடல்ல நீங்க பார்க்கிறீங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். இயற்பகை நாயனார் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வராரு, உன்னுடைய மனைவியை கொடுன்றாரு. இவர் மனைவியை கொடுத்துட்டாரு. இப்போ மனைவியை கூட்டிக்கிட்டு இவர் போறாரு. இவர் போகும்போது ஏதாவது நடக்கும்னு தெரியும். அதனால என்ன பண்றாரு, இந்த நாயனாரும் போறாரு. ஊர் மக்கள் வராங்க, விரட்டி அடிச்சுட்டு இனிமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை போங்கன்னு அனுப்புறாரு. கொஞ்ச தூரத்திலேயே என்ன ஆயிடுது, மறுபடியும் ஒரு சத்தம். யார் தெரியுமா சத்தம் போடுறது? பெருமான் போடுறாரு. பெருமான் போடுறாரு. இயற்பகை முனிவா ஓலம் ஓலம் அப்படின்னு கத்துறாரு. இயற்பகை முனிவரே காப்பாத்து காப்பாத்து. யாரு கத்துறா? சிவபெருமான் கத்துறாரு. சிவபெருமானை யாரு காப்பாத்தணுமா? இயற்பகை நாயனார் காப்பாத்தணுமா? அப்ப நீங்க சொல்லுங்க, யாருங்க பெரியவங்க? சிவபெருமானா நாயனாரங்க? இப்ப புரியுதாங்க சைவத்தோட அந்த பெருமை. சைவத்தோட பெருமை அவன் பாருங்க. ஒரு அடியாரை என்னை விட நீ உயர்ந்தவன்டான்னு அவன் சொல்றான்னா, அப்ப அதை விட ஒரு எளிவந்த தன்மைக்கு என்னங்க எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இதுதாங்க அவனோட எளிவந்த தன்மை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கல. அவன் அப்படியே கத்துறான். இயற்பகை முனிவா ஓலம். கத்துறது யாரு? சிவபெருமான். ஈண்டு நீ வருவாய், வந்துடுறாடே, வாடா வாடா, காப்பாத்துறா. ஈண்டு நீ வருவாய் ஓலம். அயற்பு இல்லாதானே ஓலம். எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சிட்டு இருப்பேடா, காப்பாத்துறா காப்பாத்துறா. அன்பனே ஓலம் ஓலம். நீ என் மேல அன்பு வைத்திருக்கிறாய் அல்லவா, பெரிய ப்ராப்ளத்துல இருக்க, காப்பாத்து காப்பாத்து. செயற்கரிய செய்கை செய்த தீரனே, யாராலும் செய்ய முடியாத செயலை செய்தாயே, காப்பாத்து காப்பாத்து என்றான். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். இந்த மாலும் மயனும் தேட நின்ற அந்த பெருமான் சிவபெருமான் இப்படி ஓலம் இடுவதாக இயற்பகை நாயனார் வரலாற்றுல எழுதுகிறார் என்றால் பாருங்க. அப்போ அது போல நாங்க ஓலம் இடுகிறோம் சிவனு சிவனு. அது கேட்டுமா நீ இன்னும் விழிக்கவில்லை என்று கேட்பதாக இந்த பாடல் அமைத்திருக்கிறார்கள். என்ற அளவில இந்த 5வது பாடலோட அந்த விளக்கத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இது பாருங்க, ஏறத்தாழ 1.25 மணி நேரத்துக்கு மேல ஓடிடுச்சு. இதுதான் நம்ம 5வது பாடல்.
இந்த பாடல்ல நிறைய நமக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது பூலோகத்துல நம்ம பிறவி எடுத்ததற்கு நம்ம பெரும் பேறு செய்திருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பெருமானுடைய அந்த சீலம், அவன் எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு சிறியவன் என்று உணர வேண்டும். மாலும் நான்முகனும் காண முடியாது என்றால் நாமும் அவனை அவ்வளவு எளிதில் கண்டுவிட முடியாது. ஆனா அவன் மேல அன்பு கொண்டால் கண்டுவிடலாம் என்பது நமக்கு தெரியுது. இப்படியாக பல அரிய கருத்துக்களை உடையதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில 5வது பாடலை நிறைவு செய்கிறோம். இப்போ 6வது பாடலுக்குள் நுழையிறோம். உண்மையை சொல்ல போனா நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு 3 பாடல் முடிச்சு 4வது பாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் போயிடும்னு நினைச்சேன். எப்படியோ அது லேட் ஆயிடுக்கு, என்னன்னு தெரியல. இப்போ 6வது பாடலுக்குள் செல்கிறோம். இதுவும் ஒரு அருமையான பாடல். தானே வந்து ஆட்கொண்டு அருளும். நம்ம போய் ஒண்ணும் கேட்டு அவன் பண்ணலைங்க, அவனா வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். நிஜமாவாங்க ஐயா? நம்மள கூட ஆட்கொள்ளுகிறான் ஐயா. ஆல்ரெடி அவன் நம்மள ஆட்கொண்டு அருளி கொண்டுதாங்க இருக்கிறான். நம்மள ஆள் கொள்ளுதல்னா என்னங்க அர்த்தம்? அவனோட ஒரு ஆளா நம்மள அவன் ஏத்துக்கிட்டான். அவனுக்கு நாம அடிமை, நம்ம தான் அதை உணரல. ஆனா அவன் இது நம்மால் ஆச்சேன்னு அவன் என்னைக்கோ உணர்ந்துட்டான். அதனாலதான் நம்ம மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான், மலர் மிசை ஏகினான். அதனாலதானே இப்படி என்ன போற வழியில எல்லாம் போடா போடான்னு போய் கொஞ்சம் கொஞ்சமா என்ன திருத்திக்கிட்டு இருக்கான். அதனால நம்மள அவன் ஏற்கனவே ஆட்கொண்டு அருளி கொண்டுதான் இருக்கிறான். அதை உணரணும் நம்ம. அது நம்ம கேட்டா நடக்குது. இப்போ கடவுளே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் பெருமான் தானே வந்து அவர்களையும் ஆட்கொண்டுதான் இருக்கிறான். இதை நம்ம உணரணும். அப்போ அவன் எவ்வளவு பெரிய எளியங்கிறத நாம இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 6வது பாடலுக்குள் நுழைகிறோம். சிற்றம்பலம். மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர் புன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோர் எம்பவாய் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோர் எம்பவாய். சிவா மீண்டும் ஒரு அருமையான பாடல். பாடல எப்பயும் பொழுதுல அந்த அருஞ்சொற்களுக்கு பொருள் கண்டு விடுவோம். மானே, மான் என்பது எப்பயுமே மருண்ட கன்று உடையது. அது ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். மானே. நென்னலை, நென்னலைங்கிறது நென்னல். அந்த சொல் வந்து நென்னல். நென்னல் என்றால் நேற்று என்பது பொருள். நேற்று, எஸ்டர்டே. நேற்றுனா நாட் எக்ஸாக்ட்லி எஸ்டர்டே, எஸ்டர்டேயா வச்சுக்கலாம். அதுக்கு முன்ன பாஸ்ட். தலை அழித்து, தலை அழித்து அப்படின்னா காத்தல், கருணை, அதான் தலை அழித்தல். பெருமான் நம் மீது கொண்ட கருணை, நம்மை காக்கின்ற அந்த கருணை. வார், வார் என்றால் நீண்ட நெடிய. கழல் ஏற்கனவே நம்ம விளக்கி இருக்கிறோம். வீரக்கழல், ஆணவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே ஒருவன் யார் என்றால் சிவபெருமான் தான். வீரக்கழல். வான், வான் என்றால் மேலான என்பது பொருள். இந்த சொற்களுக்கு இப்படியாக பொருள் நம்ம அறிந்து கொண்டு பாடலுக்குள்ளே சென்றோமே ஆனால் இது ரொம்ப எளிதில் நமக்கு விளங்கிவிடும். இப்பொழுது பாடலுக்குள்ளே ஒரு பொதுவான விளக்கத்தை கண்டுவிடலாம். எப்பொழுதும் போலதான் எழுப்புபவர்கள் வருகிறார்கள். அந்த பெண் இன்னும் எழுந்திருக்கவில்லை. எனவே வெளியிலிருந்து அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மான் போன்ற மருண்ட பார்வை உடையவளே, ஏன் மான் கண்ணழகி, நீ என்ன சொன்ன? நாளைக்கு நீங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்திருச்சிருவேன், நானே வந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு நீ நேத்து சொன்னில்ல. அந்த வார்த்தை காத்தோடு போன திசை எந்த திசைன்னு கொஞ்சம் வெக்கப்படாம சொல்ல பார்க்கலாம். இப்படிலாம் பேசுனியே, இப்போ நீ எந்த திசையில ஓடிட்டு இருக்க பெண்மணி சொல்லு. இன்னுமா விடியல? விண்ணுலகில் இருப்பவர்கள், மண்ணுலகில் இருப்பவர்கள், மற்ற உலகில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் அறிவதற்கு அரியவன் நம் சிவபெருமான்.
அப்படிப்பட்ட அரியனான சிவபெருமான் தானே முன்வந்து அவனே வலிந்து நம்மீது சேர்ந்து நம்மோடு சேர்ந்து நம்பால் அணைந்து பெரும் கருணையால் நம்மை அடிமை கொள்ளுகிறானே. அப்படி அருளுவதற்காக அவன் அழகிய கழலணிந்த அந்த நீண்ட திருவடிகள் கொண்டிருக்கிறானே. அந்த திருவடிகளை நாங்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே வருகிறோமே, இப்பொழுது பாடிக்கொண்டே இருக்கிறோமே. எங்களுக்காக நீ வாய் திறக்கவில்லையே. இந்த புகழையெல்லாம் கேட்டால் உடல் உருக வேண்டும் அல்லவா? உனக்கு உடல் உருகலையே. இந்த நிலை உனக்குதாம்மா பொருந்தும். இது மாதிரியான ஒரு நிலை உனக்குதான் பொருந்தும். பரவாயில்ல விடு. எங்களுக்காக, இந்த ஊராருக்காக, ஏன் உனக்கு எனக்கு இந்த ஊரார் எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய நம் பெருமானை கொஞ்சம் பாடக்கூடாதா? பாடலாம் இல்ல? மாமா உறங்கியது போதும் எம் பாவாய், நாங்கள் சொல்லுவதை சற்றே கேட்டு யோசித்து பார், நீ ஏற்றுக்கொள்வாய், ஏற்றுக்கொண்டு எழுந்து வா, உறங்கியது போதும், ஆனந்த நீராட செல்லலாம் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இங்கே இந்த ஆட்கொண்டு அருளும் என்ற சொல்லை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். ஆட்கொண்டு என்பது ஒரு தனிச்சொல், அருளுதல் என்பது ஒரு தனிச்சொல். ஆட்கொள்ளுதல் என்றால் நம்மை ஆட்கொண்டு அவன் என்ன பண்றான்? இப்பதானே பார்த்தோம், குணம் வழி விட்டு திருத்துகிறான்னு. அப்போ அதுக்கு பேரு பாச நீக்கம். ஆட்கொள்ளுதல் என்றால் பாச நீக்கம். பாச நீக்கம்னா என்ன? இந்த ஆணவம் கண்மம் மாயிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது தான். இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாசம் நீங்கிறது மாதிரி தெரியுதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இல்ல? ஒரு காலத்துல நம்ம வந்து சினிமாக்கு அவ்வளவு அடிதடி சண்டை போட்டு சினிமா பார்த்த காலம், ரொம்ப விரும்பி சினிமா பார்த்த காலம் உண்டு. இப்போ நம்ம கைக்குள்ளேயே வந்துடுச்சு. ஆனாலும் இப்ப நமக்கு பார்க்க தோணல இல்ல. இது ஒன்னும் வயசானதுனால நடக்கல, இது இயல்பா நமக்கு நடக்குதுன்னா இதுதான் இந்த பாச நீக்கம். இது போல நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ கடவுள் என்ன பண்றாரு? திரோதாயில இருந்து இப்ப என்கிட்ட முதல்ல பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குகிறார். முழுமையாக பாசம் நீங்கிய காலத்திலே பெருமானை ஞான குருவா வந்து நமக்கு என்ன பண்றாரு? மெய்ஞானம் வழங்கி சிவத்திடம் அழைத்து செல்லும். அப்ப அந்த சிவத்திடம் அழைத்து செல்றது அந்த அருளுதல், சிவ பேரு நல்குதல், அந்த பேரானந்தத்தை தருதல், அதுதான் அருளுதல். அப்போ ரெண்டு சொல், ஆட்கொள்ளுதல், அருளுதல். வாய் திறவாய், வாய் திறவாய்னா ரெண்டு பொருளுங்க. இதெல்லாம் தான் அந்த நயம். வாய்னா வாசல், நீ வாச கதவை திறக்கல, வாச கதவு திறக்கலங்கிறது கூட அப்புறம். வாருங்கள் வாருங்கள்னு சொல்றதுக்காவது வாயை திறக்கலாம்ல. பொதுவா வெளியில வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம இங்க இருந்து என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க, ஏதோ வந்துட்டேங்க, ஏதோ வந்து கதவை திறக்கிறேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வாங்க வாங்கன்னு சொல்றதுக்காவது வாயை திறந்திருக்கலாம். வாய் திறவாய், நீ வாயை திறக்க மாட்டேங்கிறியே என்று புலம்புகிறார்கள். எமக்கும் ஏனோருக்கும், எமக்கும்னா எங்களுக்கு, ஏனோர்னா நீ உட்பட மற்றவர்களுக்கு, இந்த ஊர்க்காரங்களுக்கு, இந்த உலகத்துக்காரங்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் தலைவன் தானே நம்ம சிவபெருமான். அப்ப அவனோட புகழ் நம்ம பாடக்கூடாதா என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து கழல். கழல் என்ற சொல் நமக்கு தெரியும். அறிவறியான் கழல், ஆட்கொண்டருளும் கழல், வான்வார் கழல் என்று நீங்க படிக்கணும். அப்படி படிச்சாதான் அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அறிவறியான் கழல் நமக்கு தெரியும். அதாவது விண்ணுலகத்துல இருக்கிறவங்களுக்கு, மற்ற உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் அறிவறியான். அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த கழல். ஆட்கொண்டு அருளுவதும் யாரு? கழல் தான். நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள போகுது, அதுவும் அந்த அருள் கொண்டு இருக்கிறது, அதுதான் அந்த கழல். வான்வார் கழல். வான்வார் கழல்னா நீண்ட நெடிய கழல் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்த நெடிய கழல். சரி, இப்போ இந்த தானே வந்து, ஐயோ அது எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பா கொஞ்சம் பேரை மட்டும் இங்க காமிக்கிறோம். இந்த மாணிக்கவாசக பெருந்தகையே சொல்லியிருக்காரு, அவன் தானா வந்துதான் நமக்கு அருள் செய்கிறான், நம்ம கேட்டது நடக்கல அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டு அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பல முறை உருகி உருகி நம்ம பாடியிருக்கிறோம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம்ம என பெற்றேன், தேனாய் இந்த அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அது பாடினா நமக்கு ஒரு இதாயிடும், அதனாலதான் அப்படியே விட்டுருவோம். அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுது? சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்கிறான். எனவே அவனாதான் அருள் செய்கிறானே ஒழிய நம்ம கேட்டு நடக்கல. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
திருவருட் பயன்ல இதையே ரொம்ப அழகா அவரும் சொல்லியிருப்பாரு. உமாபதி சிவம் தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே, இவன் ஆர் அதற்கு. ஏன்பா இவன் என்ன சொல்றான், பெருமானை நான் பிடிக்க போறேன், பெருமானை பிடிச்சிருவேன், விடமாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றானே. ஏப்பா அவன் நான் உனக்கு என்ன கொடுத்தே தீருவேன், அவன் துள்ளிட்டு வந்து கொடுக்கறான், அவனே வலிந்து வந்து கொடுக்கறான், தானா முன் வந்து கொடுக்கறான். அப்படி தானா முன் வந்து அவன் கொடுக்கறத இவன் என்ன சொல்றான், நான் அவனை புடிச்சிடுவேன்னா, இவன் யாரு அதுக்கு, இவனால முடியுமா, இவன் யாரு, இவன் போய் அவனை புடிச்சிடுவான என்று கேட்பது போல ரொம்ப அழகாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இதுலயே என்ன சொல்ல வர்றாரு, பெருமான் தானே அவரை தருகிறான், தானே தன்னை தருவான், தானே முன்வந்து தானே வலிந்து நமக்கு கொடுக்கிறான். அதைதான் நம்ம உணர மாட்டேங்கிறோம். இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதே பாட்டு திருவுந்தியார்ல எவ்வளவு அழகா இதே கருத்து எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அகலமாய் யாரும் அறிவறிது. அந்த பொருள் எப்படி இருக்கிறது, அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது, அந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறான், அகலமாயிருக்கிறான். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அகலம்னு சின்ன லா போட்டிருக்கோம், தப்பு. அது பெரிய லா போட்டிருக்கணும். பள்ளம் அதுக்கு வர்ற லா போட்டிருக்கணும், தவறாக இருக்கிறது திரையில. அகலமாய், அகலமாய், அகலமாய் இல்ல, அகலம்னா வைடு, இது அகலமாய், அகலமாய் யாரும் அறிவறிது. பெருமான் எப்படி இருக்கிறான், அகலமாய் இருக்கிறான். அகலமாய் இருத்தல் என்றால் அவன் சொரூப நிலையில் இருக்கிறான். அப்படி சொரூப நிலையில் இருக்கும் பொழுது யாரும் அறிவறிது. அவனது அந்த சொரூப நிலை எப்படிப்பட்டது என்று யாரும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெருமான், அந்த பொருள், அப்படிப்பட்ட அந்த பொருள், அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள், அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற. அதுதான் இப்படி தடர்த்த நிலைக்கு வந்திருக்கு. நீயும் நானும் கண்டு மகிழ வேண்டும், வணங்க வேண்டும், உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பரம்பொருளே அதன் நிலையிலிருந்து கீழே இறங்கி இறங்கி நம் மீது இறங்கி, ரெண்டு இறங்கி இருக்கு பாருங்க. சின்னரா போட்டா என் மீது இரக்கம் கொண்டு, பெரியரா போட்டா படிகளிலே கீழே இறங்கி வருதல். அப்ப பெருமான் எனக்காக இறங்கி இறங்கி வருகிறான், தடத்த நிலை கொள்ளுகிறான். சிவலிங்கமாக, முருகனாக, விநாயகராக, சோமாஸ்கந்தராக, நடராஜராக, இப்படி பல்வேறு மேனிகளில் அவன் எனக்கு காட்சி கொடுக்கிறான். இப்படியாவது என்னை வந்து பற்றி கொள்க என்று எனக்காக தடத்த நிலை வருகிறான். தன்னையே அவன் தருகிறான். எப்படி தருகிறான், தானாக தந்ததென்று உந்தி பெற. இதெல்லாம் யாரு, அவனா பண்றான். நம்ம கேட்டோமா, அவனா பண்றான். ஏனென்றால் அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான், தன்னையே நமக்கு கொடுப்பதாக அவன் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறான். நம்மையும் அவனை போல சச்சிதானந்தனை ஆக்குதல் தானே அவனோட குறிக்கோளாய் வைத்திருக்கிறான். எனவே அவன் தானாக தந்தது என்று உந்தி பெற என்று திரு உந்தியாரிலே திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனார் மிக அழகாக பாடுவார். இது முதல் பாடல், ரொம்ப அருமையான பாடல். இதெல்லாம் என்ன சொல்லுது இந்த பாடல்கள் என்றால், பெருமான் தானே தன்னை தருகிறானே ஒழிய இது நம்ம கேட்டு எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத இவைகள் எல்லாம் விளக்குகின்றன. இதுவே போல இன்னும் 2 பாடல்கள் இங்க நம்ம குறிப்பிட விரும்புகிறோம். ஒரு பாடல் ரொம்ப அழகான பாடல். என்னது எழிலும் நிறையும் கவர்வான், புன்னை மலரும் புறவில் திகழும், தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றி ஊரே. ஒரு அருமையான பாடல் இது. சுந்தரர் பாடிய பாடல் இது. எங்கன்னா திரு ஒற்றியூர்ல பாடுறாரு. அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னை முன்னம் நினைக்க தருவான். முதல்ல என்ன பண்ணுவான், நம்மள அவனை நினைக்க வைப்பான். அப்படின்னா என்ன, தானே தன்னை தருவான்னு அர்த்தம். அவனை நினைக்கிறது கூட யார் தான் பண்றான், அவன் தான் பண்றான். நல்லா கவனிங்க. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. காலைல எழுந்துச்சா சிவாய நம்ம தான், உட்காந்தா சிவாய நம்ம, படுத்தா சிவாய நம்ம, நான் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க ஐயா. நம்ம நினைக்கலைங்க, நம்மள நினைக்க வைக்கிறான். அதான் அது தன்னை முன்னம் நினைக்க தருவான், தானே தன்னை தருகிறான். அதுதான் இந்த பாடல், சுந்தரரோட பாடல். ரொம்ப அழகான பாடல். இதை விட விளக்கமா நேரடியா ஒருத்தர் பாடியிருக்காரு. அது யாருன்னா வள்ளலர்.
நினைப்பித்தான் நித்தான் நிமலா என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன். நினை பித்தா நித்தா நிமலா என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன். நினைப்பின் மறப்பித்தால் யானும் மறப்பேன். எவையும் பிறப்பித்தாய் என்னால் என் பேசு சொல்லு சொல்லு என்று வள்ளலார் கடவுள்கிட்ட கேட்கிறாரு. பெருமாட்ட என்ன கேட்கிறாரு? எப்பா உன்னை நினைனா உன்னைன்னு அர்த்தம். நின்னைங்கிற சொல்லுங்க, நினைன்னு ஆயிருக்கு. உன்னை பித்தா நித்தா நிமலா என நீ நினைக்க வைக்கணும். என நீ நினைப்பித்தால், என்ன நீ நினைக்க வச்சா இந்த ஏழை உன்னை நினைப்பேன். நித்தா நிமலா பித்தா என்றெல்லாம் நான் உன்னை நினைப்பேன். பின்பு நீ மறப்பித்தால், நீயே உன்னை மறக்க வச்சுட்டீங்கன்னா நானும் மறந்துடுவேன். நினைப்பின் மறப்பித்தால் யானும் மறப்பேன். எவையும் பிறப்பித்தாய், எல்லாத்தையும் பண்றது நீ தாண்டா. எல்லாத்தையும் பிறக்க வைக்கிறது, நினைக்க வைக்கிறது, மறக்க வைக்கிறது, அப்படி பண்றது இப்படி பண்றது எல்லாம் நீ பண்ற. எவையும் நீ பண்றது பிறப்பித்தாய். என்னால என்னடா முடியும்? நான் என்ன பண்றேன்? என்னால ஏதாவது பண்ண முடியுமா? நான் உன் அடிமை, எனக்குன்னு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, சொல்லு என்று கேட்பதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அற்புதமான பாடல் வள்ளலாருடைய இந்த பாடல். நினைப்பித்தா நித்தா நிமலா என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன். நினைப்பின் மறப்பித்தால் யானும் மறப்பேன். நினைப்பின் மறப்பித்தால் யானும் மறப்பேன். எவையும் பிறப்பித்தாய், எவையும் நீயே பிறப்பித்தாய். என்னால் ஆவது என் சொல்வாயாக என்று அழகாக பாடியிருக்கிறார் வள்ளல் பெருமான். என்று சொல்லி இந்த அளவில நம்ம 6வது பாடலையும் நாம நிறைவு செய்கிறோம். இந்த அளவில இந்த 2 பாடல்களுக்கான ஒரு சிறிதுதான் சிந்திச்சிருக்கோம். ஏதோ நிறைவு பண்ணிட்டோம்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. நிறைவெல்லாம் பண்ணல, ஓரளவு நம்ம சிந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றும் 2 பாடல்கள் மட்டுமே சிந்திக்க முடிந்தன. 3 பாடல்கள் போலான்னு நினைச்சேன், அதற்கான வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, இந்த அளவிலே இன்றைய நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இப்பொழுது முறைப்படி நாம நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடைவிடை பகுதிக்குள்ள நாம நுழைவோமாக. மாணிக்க வாசகர் பொன்னடிகள் போற்றி போற்றி. திருவாத ஊரர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. அடுத்த வகுப்பு நாளைக்கே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஏன்னா 2 பாட்டு தான் போயிருக்கு. நம்ம உண்மையிலே என்ன நினைச்சோம்னா, அடுத்தடுத்த நாளுக்கு வரக்கூடிய பாடல்கள்லாம் முன்னாடியே நம்ம சிந்திச்சிடணும் அப்படின்னு நினைச்சோம். ஒரு நாளைக்கு 2 பாட்டுன்னா ஆல்டர்னேட்டிவ் டே நம்ம வகுப்பு நடத்திக்கிட்டே இருந்தாதான் அது கவர் பண்ண முடியும்னு தோணுது. ஏன்னா 30 பாட்டு 15 நாள் நம்ம வகுப்பு நடத்தணும் அப்படின்னா எப்படி ஆல்டர்னேட்டிவ் டே நம்ம வகுப்பு நடத்தணும்? நமக்கு சண்டே எல்லாம் குறுக்க வருது, அடியன் வந்து அங்க வகுப்பு எடுக்க போயிடுவேன். அது போன்ற மற்ற நிகழ்வுகள் இருக்கு. இப்ப நேற்று ஒரு வகுப்பு எடுத்தேன், வருகிற திங்கட்கிழமை இன்னொரு வகுப்பு எடுக்கணும். இப்படியாக இருப்பதாலே ஐ திங்க் நம்ம கொஞ்சம் வகுப்புகள் அடிக்கடி வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாளை நம்முடைய அடுத்த வகுப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது தடைவிடைக்கான நேரத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம். நன்றி கூற வேண்டிய நேரம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நம்முடைய நன்றியை தெரியப்படுத்துவோம். அதுவே வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. மாணிக்கவாசருடைய பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இது போன்ற சிந்தனைகளை நமக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய திருவாவூரை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்களின் பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய திருவாவூரை ஆதீனத்தினுடைய வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் அவரது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம்.
இந்த அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஞான பொற்சபை அமைப்பினர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுவோம். அடியேன் இந்த நல்ல நேரத்திலே அடியனது குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் குடும்பம் அடியாரது சிவ குடும்பமே குடும்பம். அடியார் பெருமக்களாகிய தாங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு இவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பெரும் துணையாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்கி முறைப்படி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். கல்ல பிழையும் கருத பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் நினைய பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்ல பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம், அடுத்த வகுப்பு நாளைக்கு. சரி, இப்பொழுது தடை விடைக்கான நேரம். அடியார் பெருமக்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் எழுப்பலாம். வணக்கம் ஐயா. சிவாய நம. வணக்கம். வணக்கம். சிவாய நம. திருநெல்வேலியிலிருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆழமே விண்ணே பிறவே அறிவறியா. அதற்கு அருமையான விளக்கம் ஐயா. அருமையான விளக்கம். ஜன்ம பூமி அப்படிங்கிற விளக்கம் வந்து இதுவரைக்கும் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு விளக்கம். ஐயாட்ட ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இறைவன் வந்து எனக்கு துரோதாயியா இருக்கக்கூடிய இறைவன் அருளாகியா இருக்கிறான் என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எப்போ உங்களுக்கு ஞான குரு கிடைக்கிறாரோ அப்போ அருளாகியா மாறுவார். அப்படி என்னுடைய பக்குவ நிலையை நான் எப்படி உணர்ந்து கொள்ள? அதுதாங்கய்யா, உங்களுக்கு அந்த பக்குவ நிலை வந்துட்டா உங்களுக்கு ஞான குரு கிடைச்சிருவாரு. உங்களுக்கு ஞானோபதேசம் நடக்கும். எப்போ உங்களுக்கு இப்போ நம்ம வந்து திருவாரூர் ஆதீனத்துக்கு போயிட்டு இருக்கமே ஒழிய, நான் அடிக்கடி போய் நம்ம குருமகா சன்னிதானங்களை பார்க்கிறோம். குருமகா சன்னிதானம் இப்ப நமக்கு அருளாசி வழங்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இன்னும் நமக்கு எப்படி வரல, ஞான குருவா வந்து நமக்கு ஞானம் வழங்கல. அது ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளையே தேடி குரு வருவார். நீங்க கூட தேடி போக மாட்டீங்க, உங்களை தேடி குரு வருவார். கடவுள் தானே வர்றாரு. உங்க மைக்கு மியூட் பண்ணிக்கங்கய்யா. கடவுள் தான் அப்படி வர்றாரு. அதனால கடவுளே ஞான குருவா வருவார். அப்போ எனக்கு பக்குவம் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, எப்ப எனக்கு ஞான குரு வராரோ அப்போ, எப்ப எனக்கு ஞானோபதேசம் நடக்குதோ அப்போ நான் புரிந்து கொள்வேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நெடுமாறு நாயனாருடைய வரலாறு. பாண்டிய மன்னன் நெடுமாறன் சமண சமயத்துல இருக்கிறான். அவனுக்கு அந்த வெப்பு நோய் வந்துடுச்சு. இப்போ ஞான சம்பந்தர் வந்தாரு. எல்லாம் நடக்குது. அந்த வாதங்கள்லாம் நடக்குது. இந்த வாதங்கள்லாம் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது அதாங்க ரொம்ப முக்கியம். அங்க என்ன நடக்கிறது? திருஞான சம்பந்தர் பெருமான் பாண்டிய மன்னனுக்கு ஞானோபதேசம் செய்கிறார். அந்த ஞானோபதேசம் எப்பொழுது பெறுகிறோமோ அப்போ நாம முழுமையாக பக்குவம் அடைந்து விட்டோம் என்பது பொருள். அவ்வளவுதாங்க. நன்றி. அருமையான விளக்குங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி பணிகள். சிவா.
அமரவேலி பல்லாவே நம்ம கேமரா ஓப்பன் ஆகலாவே. ஐயா மணிவண்ணன் ஐயா ஏதோ சொல்றீங்களா? ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. முதல் நாள் வகுப்பு என்னால கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு அந்த ஆற்றலை கொடுக்கல. மறுநாள் நேத்து யூடியூப்ல ஃபுல்லா பார்த்தேன் ஐயா. ஆரம்பத்துல இருந்து கண்ணியமைக்காம இமைப்போதும் கொஞ்சம் கூட மூடாம உங்களுடைய இது கேட்டோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேரடி வகுப்பு கூட நடுவுல யாராவது பேசிட்டு இருப்பாங்க. இந்த வகுப்புல வந்து முழுமையா இறைவனே ஆட்கொண்ட மாதிரி நீங்க எங்களை வந்து ஆட்கொண்டு நல்லபடியா எங்களுக்கு கருத்துக்களை கூறினீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. துணை வாரம் உங்ககிட்ட பேச ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. அதான் இன்னைக்கு கிளினிக்கே போகாம 6:30 ஸ்டார்ட் பண்ணி உங்க கூடவே இருந்து இன்னைக்கு ஃபுல் கருத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இது போல தொடரணும் ஐயா. சிவா சிவா ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறேங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். அதனால எந்த ஊருங்கிறதையும் சொல்லுங்க ஐயா. ஐயா திருவதியம் ஐயா. ஐயா கடலூர்ல இருந்து பேசுறேன். எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு அடியனுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நான் கடலூர்ல இருந்து மணிவண்ணன் பேசுறேன். நான் திருவதி சைவ சித்தாந்த மையத்திலிருந்து ஐயாவுடைய இணைய வழியில கலந்துகிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக சைவ சித்தாந்த வகுப்புல மாணவனா இருந்திருக்கேன். ஐயாவுடைய தொடர்ந்து 3வது வகுப்புல ஜாயின் பண்ணிருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நல்லதுங்க, மிக மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஐயா இத்தனை வருஷமா நான் வந்து முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு கடவுளை அடைய முடியும்னு எல்லாரும் சொல்லி சொல்லி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கேன் ஐயா. இன்னைக்குதான் கொஞ்சம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசு தெளிவு வருது ஐயா. அவரே வந்து நம்மள ஆட்கொள்வாருன்னும் போது பரவாயில்ல, நம்ம வந்து இனிமேல தப்பு செய்யலன்ற மாதிரி ஒரு பயம் நீங்கிச்சியா. ரொம்ப நன்றிங்க. இல்ல இல்ல அப்படி இல்லைங்கம்மா. இது எப்படின்னா அவரே வந்து ஆட்கொள்வாங்கிறது உண்மை. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா சந்தோஷம்தான். ஆனா அவர் வீட்டுக்கு வந்து அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நான் முறைப்படி பண்ணணும்ல, அது நான் பண்ணாமே போயிட்டேன்னா அப்போ கடவுள் என்ன பண்ணிருக்காரு? அவரு வேதங்கள் ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, திருமுறைகள் பாடியிருக்கிறாரு, ஞான நூல்கள் பாடியிருக்கிறாரு, சில அருளாளர்கள் மூலமா நம்ம என்ன செய்யணும்ன்றத அவர் வழிகாட்டுறாரு. அதுபடி நான் செய்யணும்ல, அதுபடி நான் ஒண்ணுமே செய்யாம கடவுளே வந்து எல்லாம் பண்ணுவார், கடவுளே வந்து எல்லாம் பண்ணுவார்னு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பண்றாரு? இந்த செய்ய வேண்டியது நானு, அவர் செய்ய வைக்கிறாரு, செய்ய வேண்டியது நானு. அப்போ கடவுள் எனக்கு வழிகாட்டுகிறார் என்றால் அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு நம்ம அதை செயல்படுத்த நம்ம முயற்சிக்கணும். அது வேணும். அது அது நம்ம பண்ண ஒரு ஸ்டேஜ்ல உணர்வோம். இது வரைக்கும் நான் வந்து இன்னமும் உலகியல்ல தானே இருக்கேன். அதனால நான் எப்படி வந்து அந்த சினிமாவை நான் இங்கேருந்து ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு இதுல போய் டிக்கெட் எடுத்து அங்க போய் உட்காந்து பார்த்து அதை நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்றேனோ, அங்க எப்படி நான் பண்ணேன்னு சொல்லணும், அது மாதிரி இங்கேயும் இப்ப நான் பண்ணேன்னு சொல்லணும். அதனால நீங்க தான் முயற்சி எடுக்கணும். நீங்க தான் முயற்சி எடுத்து பெருமானைய வந்து தேடணும். அது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம புரிஞ்சுப்போம். இறைவனை தேடுறது மட்டும் இல்ல, எல்லா செயல்களுமே அவன் செய்விக்கிறான், நம்ம ஆடுறோங்கிறது புரிந்து கொள்ளும் பொழுது அப்ப அந்த முயற்சிங்கிறது அது தானா அது இல்லாம போயிடும். ஆனா அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணணுமா? ஏன்னா நம்ம இன்னும் ஞானிகள் ஆகல, அருளாளர்கள் ஆகல, உலக வழக்குல இருக்கோம். உலக வழக்குல நான் அதை பண்றேன் இதை பண்றேன், நான் வச்ச இன்னைக்கு சாம்பார் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்ப யார் பண்ணா? நான் பண்ணேன்னு தானே அதுக்கு நம்ம சொல்றோம். அப்ப நான் பண்ண சாம்பாருங்கிற மாதிரி அப்ப நான் பாடின திருவாசகம் நானே பாடினேன், நானே இன்னைக்கு திருமுறை பாடினேன், நானே இன்னைக்கு அந்த சிவஞான சித்தியார் படிச்சேன் அப்படின்னு நம்ம அது அந்த இது இருக்கணும். அது இருக்க அப்புறம் தானா வரும். நன்றிங்க. நல்லது நல்லதுமா. சிவாய சிவாய நம்ம திருச்சித்தம்பலம் ஐயா. சிவாய நமம்மா. பூங்கன்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறாங்க ஐயா, தங்களுடைய மாணவி. வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு வந்து வகுப்பு ரொம்ப நல்லா அருமையா எடுத்து சொன்னீங்க. அதாவது தானே வந்து தலையெழுத்து ஆட்கொண்டுறோம்னாக்கா நாம அதுக்கு வந்து முயற்சி எடுத்தாதான் அவரு நம்மளே ஆட்கொள்வாரு. அதுதான் நான் வந்து புரிஞ்சுக்க நீங்க சொன்னதுல
நாம அது அவரே வந்து நம்ம ஆட்கொள்ள நாம கம்முனியா உட்காந்து அவர் வந்து நம்மள ஆட்கொள்ள மாட்டாரு. அதுக்கு என்ன வழிமுறையோ என்ன வழிபாடு செய்யணுமோ அருளாலதான் சொல்லிக்கிறத மனசுல நிறுத்தி அந்த நிச்சயமா வழியில நிச்சயமா. நம்ம போனாக்கா தலைவன் அவர் வந்து பெருமான் ஆட்கொள்வார்னு சொன்னீங்க. ஆமா அது வந்து இந்த நாளும் திருமாலும் அறியாத அந்த எதிர மயக்கத்துல அது அறிய முடியாத இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப விளக்கமா இருந்ததுங்க ஐயா. அந்த சிவா கண்ணை சிவா. எடுத்து வந்து அவரு கண்ணை எடுத்து செந்தாமரை கண்ணா இருந்தவரு அந்த 1000 பூல ஒரு பூ குழந்தைக்கு எடுத்து வச்சாரு. அவரெல்லாம் சிவா அது வந்து ஒரு எதிர்பார்ப்புனால அவர் செஞ்சாரு. அதனால அவருக்கு அந்த பயன் கிடைக்கல. கண்ண சிவா பையனால சிவா. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம செய்யறாரு. ஆனா சிவா நம்மளும் பெருமான் கிட்ட செய்யும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவா சிவா. நமக்கு வந்து அன்பு ஒண்ணுதான் கருணை தான் ஓணும் அப்படின்னு சொல்லி சிவா நம்ம வந்து பக்தி செலுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க ஐயா. சிவா நம்ம சிவா. பெருமான் கிட்ட எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. அவரே நமக்கு என்ன கொடுக்குறாரோ நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவரே கொடுப்பாரு. சிவா அதை சிவா நம்ம சிவா. ஏற்றுக்கொள்ளி நடைமுறையில வழக்கப்படுத்திக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ரொம்ப அருமையா அருமைமா இருக்குங்க ஐயா உங்க அருமை வகுப்பு. தாங்க திருவடியை வணங்கி கொள்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம் சிவாய நமः. நன்றிங்க ஐயா. அருமைமா அருமைமா. நல்லா சொன்னீங்கம்மா நல்லா சொன்னீங்க. பூங்குணத்துல இருந்து புவனேஸ்வரி அம்மா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஐயா இந்த ஆட்கொண்டு அருளும் அதுக்கு விளக்கம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல ஒரு சைவ சித்தாந்தம் அந்த ஆட்கொண்டு அருளும்ன்ற இடத்துல இருக்குதுங்கிறத நான் எதிர்பார்க்கல. நான் வேற முறையில நினைச்சது இறைவன் ஆட்கொள்றான் அருள் செய்யறான்னு எதிர்பார்த்தது. இது சித்தாந்த முறைப்படி சொல்றப்ப நல்ல வித்தியாசமா இருந்தது, சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சிவாய நம்ம. அவன் அதே மாதிரி இறைவன் வந்து தானாய் வருவான் சொல்லி இப்ப நீங்க சொன்ன விளக்கமுமே எவ்வளவுதான் நீங்க சொன்னாலுமே இந்த ஆன்ம அறிவு அந்த உணர்த்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சொல்றப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பதான் நமக்கு அந்த பக்குவமே வருது அப்படிங்கிறதையுமே உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இன்றைய வகுப்புல. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிவாய சிவா நமக்கு. சிவா சிவா சிவா. திருச்சிற்றம்பலம் விடைபெறுகிறேன் ஐயா. உத்தர வாங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் நல்லதுமா. சிவாய. சிவாயனம்மா சிவாய. நல்லது. சிவாய் நம்ம ஐயா. நான் சிவாய. நெய்வேலியில தான் பேசுறேன். வணக்கம்மா. ரொம்ப அருமையான விளக்கம். திருவடிகள் சரணம் ஐயா. நன்றி. சிவாய நம. நன்றிமா நன்றிமா. சிவாய நம்ம. நெய்வேலியில் சுகுணா அம்மையார். நன்றி. ஐயா நான் பேசுறது கேட்கின்றதா? கேட்கிறது. சொல்லுங்க. கனடாவில இருந்து சுசீந்திரன் ஐயா. ஐயா இன்றைக்கும் காலையில் ஒரு 50 நிமிடம் தான் கேட்க கிடைச்சது. அதுக்கு பிறகு வேலை காரணமாக கேட்க முடியவில்லை. இருப்பினும் நீங்கள் போன வகுப்பில் ஒரு கேள்வி போட்டிருந்தீர்கள். கேள்வி அதாவது நீங்கள் இந்த இந்த பாடல்களை விளங்கப்படுத்துவது கூட நேரம் எடுக்கின்றீர்களா, அதுகளை பற்றி கருத்துக்களை அறிய விரும்பினீர்கள், அல்லது அதை குறைக்க வேண்டுமா என்று. நிச்சயமாக நீங்கள் பல பாடல்களையும் பல நூல் கருத்துக்களையும் எடுத்து சொல்றது என்னுடைய கருத்து. இன்னும் பலவற்றை நாங்கள் தவற விடுகின்றோம் என்றுதான் நினைக்கின்றேனே தவிர நீங்கள் சொல்வது கூடுதலாக சொல்கின்றீர்கள் என்ற நிலைப்பாடு எனக்கு இல்லை என்பதை அறிய தருகின்றேன் ஐயா. நன்றி. சிவாயனம் சிவாயனம். நன்றி நன்றி. கனடாவிலிருந்து சுசீந்திரன் ஐயா. கனடால இருந்து அவங்க நீலா அம்மையார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? நீலா நகுலேசப்பிள்ளை. அவங்களில் என்னுடைய மனைவியார் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்ப ஒழுங்காக இந்த சீரீஸ் கேட்கிறாங்க. அவங்க தேவகி அம்மா என்ற பேர்ல இருப்பாங்க. மற்ற அம்மாவை நான் இருக்கிறதா அறியலை இன்னும் இந்த வகுப்புல. இல்ல இது வகுப்பு துவக்கத்துல அவங்க இணைந்தாங்க, அது தெரியும். ஒவ்வொரு வகுப்பும் கேக்குறாங்க, ஆனா இப்போ இருக்காங்களான்னு தெரியல. நன்றி ஐயா. சிவ சிவா. நன்றி நன்றி நன்றி. சிவானந்த. நல்லது.
வேறு ஏதும் கருத்துக்கள் இல்லை என்ற காரணத்தினாலே, ஐயப்பாடுகள் இல்லை என்ற காரணத்தினாலே இந்த வகுப்பை நாம இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பு நாளைக்கே உண்டு. நாளை மாலை 6:30 மணி அளவில் மீண்டும் இணையலாம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றிங்க. நன்றி. சிவாய நம. நன்றிங்கய்யா. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம்.